சந்த பிள்ளையாரே, இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். கத்த கத்தையா அச்சடிச்ச நோட்டு அந்த வாரம் நிரப்போட. ஆமாப்பா. பிள்ளையாரப்பா, உனக்கு நான் பழத்திலேயே அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். எனக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும். இந்த பையில பணம் தொங்கணும் நம்பி, புரியுதா? சந்த பிள்ளையாரே, தக்காளி விற்க வந்தவங்க, பழம் விற்க வந்தவங்க, தேங்காய் விற்க வந்தவங்க, மாங்காய் விற்க வந்தவங்க, இவங்க எல்லாத்துக்கும் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும். பணம் அவங்க பாக்கெட்டை நிரப்பணும். இந்த பிளேடு அவங்க பாக்கெட்ட பதம் பார்க்கணும். நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவையில்ல. தொப்புள் கொடி உறவா? இல்ல இல்ல. கட்சி கொடி உறவா? இல்ல இல்ல. கள்ளுக்கடை உறவா? ஆமா ஆமா. உன்னை யாரோ பெத்திருக்க, என்ன யாரோ பெத்திருக்க, ஆனாலும் 2 பேரு அனார பசங்கதா. ஜோ, போதும் நல்லாத்தான் வந்திருக்க, எடுத்து கொட்டு. ஆளுக்கு 2 அரசல் எடுத்து கொட்டு. ராத்திரி தண்ணி ராவா அடிச்சிட்டு மப்பல சோறு திங்காம படுத்துட்டோம். இப்ப வயிறு கபா கபாங்குது. வெடிஞ்ச வெடியாமல இன்னும் வியாபாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டீங்களே. போய் வேலையை பார்த்து காசு கொண்டு வாங்கப்பா. ஆமா, உன் கடையில இட்லி திங்கிறதுக்கு இவன் ஜில்லா கலெக்டர் வேலை பார்க்கணும், நான் குமாஸ்தா வேலை பார்க்கணும். எடுத்து போடு. கசகசன்னு பேசாதீங்க. கையில காசு, வாயில இட்லி. என்ன சந்திரமுகி, மசனாய் கடிச்சா வச்சு கட்டுறதுக்கு 4 நாள் காசு கூட கையில இல்ல. காசு இருந்தா நாங்க ஏன் உன் கடைக்கு வரோம்? அங்கன கடையில போய் ஆப்பம் பாயம் சாப்பிட மாட்டோம். காசு இருந்தா அங்கன கடம்பீங்க, ஆற்காடு பிரியாணிம்பீங்க. கையில காசு இல்லன்னா இங்க வந்து டவுசர் தெரிய குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க. நான் பொன்னி அரிசி ஆட்டி குஷ்ப கண்ண மாதிரி ஆவி பறக்க இட்லி சுட்டு கொட்டணுமா? எந்திரிச்சு நடைய கட்ட போறீங்களா இல்லையா? எங்கட பகைச்சிட்டு நீ வியாபாரம் பண்ணிடுவியா? என்ன பண்ணுவீங்க இப்ப பார் வேடிக்கையா. மர்ச்சன்ட் வியாபாரம் பெருங்குடி மக்களே வாங்க வாங்க. ஐயா வாங்க, அம்மா வாங்க. ரேஷன் கடையில ரிஜெக்ட் ஆன அரிசியில இட்லி சுட்டுட்டு குஷ்பு இட்லிங்கறாங்க, திரிஷா இட்லிங்கறாங்க, ஜோதிகா இட்லிங்கறாங்க. இதுல ஆவி வேற பறக்குதுங்கடா பாவி. இந்த இட்லியை தின்னா நம்ம ஆவி போயிடாதா? மாவுல பல்லி, சட்னில கரப்பாம்பூச்சி, சாம்பார்ல மூட்டை பூச்சி. அட இவ்வளவேங்க விக்கினா குடிக்கிற தண்ணியில பண்ணி குட்டி மிதக்குதுங்க. என் வியாபாரத்துக்கு எடுத்துறாதீங்கப்பா. கம்மா கம்மா. காலையில முடிச்ச மூஞ்சியே தெரியல. பளபள வெடிச்சு கவுண்டர் உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? தங்கத்தையா தரையில கொட்டற? கொட்டவன் பண்ணது 7 கால் வெயில பளபள வெடிச்சு போச்சு. வெடிச்ச வளமா இருந்தாலும் சரி, புளுத்த வளமா இருந்தாலும் சரி, நாங்க வித்து தர. எங்களுக்கு என்ன தருவ? ஒரு ரூபாய்க்கு ஒரு பொய்ய பேசுவீங்க. எத்தனை பொய்ய பேசி வியாபாரம் பண்றீங்களோ அதுக்கு உண்டான வாங்கிக்கங்க. இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. அவன் குப்பையிலே கொட்டுட்டும், அந்த குப்பையை அள்ளி நம்ம வியாபாரம் பண்ணிக்குவோம். இவன் பப்பரப்பான்னு போகட்டும். அட நில்லுங்கப்பா. அது எத்தனை ரூபாய் வேணுங்கிறீங்க? வழங்க போலதாயா 50-50. 6 ரூபாய்க்கு வித்தா உனக்கு 2 ரூபாய், எங்க 2 பேருக்கு 4 ரூபாய். அணியே அக்கிரமம். முட்டுக்குடி போட்டு வண்டி வாடகை கொடுத்து, வேலைக்காரனுக்கு கூலி கொடுத்து, ஏழைக்காரனுக்கு வாடகை கொடுத்து வியாபாரம் பண்ண வந்தா கூலி விக்கிறவனுக்கு 4 ரூபாய், முதல் போட்டவனுக்கு 2 ரூபாயா? அந்த 2 ரூபாய் கூட உனக்கு கிடைக்காது. செங்காலிப்பா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இந்த அழுகின தக்காளி அந்த கூடையில் இருக்கு, அங்க போய் வித்துக்கலாமா? இருப்பா, ஆளுக்கு பாதி. என்ன சொல்ற? ஆரம்பிங்க. அரசக ஏழைகளின் ஆப்பிள், எஜமானர்களின் இதய கனி. இது அப்படியே சாப்பிடலாம், சூப் அடிக்கலாம், ஜூஸ் அடிக்கலாம். இப்படி அறுசுவைகள் கொண்டது இல்ல, பல சுவைகள் கொண்டது. அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படித்தான் இருக்கு. சேர்ந்தா சேர்ந்துக்க, இல்லன்னா நீ ஒதுங்கிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. கிலோ 10 ரூபாய். அள்ளிக்கோ. பாருங்க, ஈவினிங் கோட்ல காசுல ஒண்ணு ஜாயின் ஆயிட்டா. அடி 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 அள்ளிக்கோ 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 அள்ளிக்கோ. ஏய் ஸ்டாப் ஸ்டாப். வர காசு இருக்கு. ஒரே பிரசவத்துல 2 புள்ள வேணும்னா இந்த மாதிரி தக்காளி எடுத்துட்டு போய் புருஷனை உட்கார வச்சு அவன் தலையில புடிஞ்சிருக்கு. அவன் நாக்கு வெளிய தள்ளி செத்து போயிடுவான். வியாபாரத்துக்கு எடுக்காதியா? செங்கலிப்பா, சாரி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பணத்தை அந்த கான்வென்ட்ல படிக்கிற டீனேஜ் பாய்க்கிட்டு கொடுத்துருங்க. ஆமா, இவர் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவரு. கமான் 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 மேடம். அக்கா, ஊட்டில இத தான் பிளம்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து வாங்க. வீட்டுக்காரர் என்ன இருக்காரா? இருக்காரு. வீட்டுக்காரரே இருக்க மாட்டாரு. எங்க ஆளு பணத்தை வாங்கல, கைய புடிச்சு நோண்டுவாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கோ உங்க பொண்ணை. நான் கைய மட்டும் தான் முடிப்பேன், விட்டு அவன் காலையே சொல்லிடுவான். காசு கூட. ஏய் நிக்காத, அள்ளி போடு. ஏய், இந்த டகாட்டி எல்லாம் எங்க கேட்டு வேண்டாம், நாங்களே டகாட்டி போ. செங்காலிப்பா, பேசினபடி ரவுண்டா 5000 இருக்கு. தொலைஞ்சு போது கவுண்டர் பாதி தூக்கி போட்டு எடுத்து ஓடுறா. பரவாயில்லையப்பா, வேலை போறதே வெண்ணெய் எடுத்து போட்டீங்க. ஏய், விட்டா நாங்க வெந்நீர்லயே வெண்ணெய் எடுப்படியோ. காத்துல கூட எடுப்ப கவுண்டரோய். ஐயாமார்களே, அம்மாமார்களே, அண்ணாமார்களே, அக்காமார்களே, எத்தப்பா மார்களே, சித்தப்பா மார்களே, பெத்தி மார்களே, சித்தி மார்களே, முக்கணிகளில் சிறந்தது வாழை, முருகனுக்கு பிடிச்சதும் வாழை. மூலத்தை தடுப்பது வாழை, காலங்காத்தால முக்களை தவிர்ப்பது வாழை. பாக்குறதுக்கு கருப்பா இருக்கேன்னு பயப்படாதீங்க. இது ஒரு கருப்பு வைரம். ஒரு தாறு வைரம் 50 ரூபாய். அங்க அங்க நண்டி நண்டி. இது வாழைப்பழம் மண்டி. இவட வரணும், இவட வரணும், இவட வரணும். அள்ளிக்கோ அள்ளிக்கோ அள்ளிக்கோ. எடுத்துக்கோ எடுத்துக்கோ.
தட்டியாரா ஓ சார் ரொம்ப நன்றிப்பா. அப்புறம் என்ன ராமசாமி வியாபாரத்தை விட்டு வந்துட்டா வியாபாரமெல்லாம் ஆயி போச்சுப்பா. அழுகல பார்த்தியா? ஏப்பா இந்த பொள்ளாச்சி சந்தையில செங்காளிப்பனும் செல்லமுத்து இருக்க வரைக்கும் அழுகணும் பழம் என்ன வெறுந்தாரையா வித்து போடுவானுங்க. செங்காளிப்பனும் செல்லமுத்தானும் கடைக்கு வர்றது இல்லையாட்டு இருக்குது. அதான் பழப்பழன்னு பழத்தை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு கிடக்குற. தீஷ் சதீஷ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த பொள்ளாச்சி சந்தையில கொலை கொள்ள கேப் மாதிரித்தனம் முடிச்சவைக்கு முள்ள மாதிரித்தனம் உருட்டு பெரட்டு திருட்டு எவனா இருந்தாலும் சரி புடுங்க போறேன். வேரோட களை புடுங்க போறேன். ஓகே சார். சொல்லுமேன். ஐயா பாக்கெட்ல பணம் வச்சிருந்த ஐயா. பாக்கெட் இருக்குது பணத்தை காணாம ஐயா. அடுத்து ஐயா பழத்தை காசுங்கய்யா கோண துணியில வச்சிருந்தீங்க கோணத்தோட உருவிட்டு போயிட்டானுங்கய்யா. நெக்ஸ்ட் தக்காளி விட்டு காய்ச்சல இந்த அண்டர்வேர் போட்டு வச்சிருந்துருக்கலாம். பிளேடு போட்டு போயிட்டாங்க. எனக்கு அத நீ சொல்லாத. நான் கண்டுபிடிப்பேன் மேன். இந்த சதீஷ் கண்டுபிடிப்பா. சந்தையில எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாத்தான் இருக்கு. ஆனா ஒரு வயலும் காசு பட மாட்டேங்கிறானே. நில்லு கோமாதா, இன்னைக்கு ஒண்ணு கலெக்ஷன் சரியில்லை. காலெல்லாம் வலிக்குது. இங்கே நில்லு, பொண்ணு கூட்டு வந்துடுறேன். செல்லப்பதா பாக்கெட் அடிக்கிறோம் பசுமாட்டை ஓட்டிட்டு வர. இந்த மாட்டை நான் வேற கெட்டப்ல எங்கேயோ பாத்துருக்கிறேனே. நம்மளுக்கு அப்படித்தான் தோணுது. என்னன்னு பாப்பா. பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து என்ன தெய்வானே மாடு கறவையா? ஆனா சும்மா இருப்பா, இது வத்த கறவை. மடியில கை வச்சு பாரு, கை எடுக்கிற வரைக்கும் பால் வந்துகிட்டே இருக்கு. அட கைய வையே. அடுத்த நம்மளுக்கு இந்த மாடல பிடிக்காதுப்பா. நீ வா செல்லப்பதா, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் ஆட்டை போடலாம். செங்காலிப்பா, இந்த மாட்டை வித்து கொடு, பாதிக்கு பாதி கமிஷன் தரேன். குடுக்கற மாதிரி குடுத்துட்டு பிளேடு போட்ற மாட்டியே. நாமெல்லாம் ஒரே தொழில் பண்றவங்க. தொழிலாளி ஏமாத்துவனா? இந்த ஈர வெங்காயம் மேல வேண்டாம். மாட்டை வித்து கொடுத்தா கமிஷன் கொடுப்பியா மாட்டையா? வியாபாரத்தை முடி, கமிஷன் தரேன். செல்லப்பதா ஸ்டார்ட் மா. ஐயா இது அண்ணாமலையில ரஜினிகாந்த் வச்சிருந்த மாடுங்க. சிங்கார வேற இல்ல, கமலஹாசன் மேட்ச் மாடுங்க. கண்ணு குட்டி குடிச்சது போக மிச்சம் 30 லிட்டர் பால் கறக்குங்க. ஒரு ஈத்துக்கு 2 கண்ணு குட்டி போடுங்க. சமயத்துல 12 கூட போடுங்க. மடிய பாருங்க, கைய புடிங்க. அங்க ஒரு மண்டைய வர்றான் பாரு. அண்ணா வாங்க. இதெல்லாம் வேண்டாப்பா. அண்ணாமலை மாடுன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஒரே வேளை 30,000. அண்ணே, மாட்டை ஓட்டிட்டு போங்க. தெய்வானே, இத்தனை வருஷத்துல நீயும் செங்காளியப்பனும் சேர்ந்து பண்ண முதல் பிசினஸே ஓஹோன்னு ஆகி போச்சு. அப்போ இனிமே நீயும் நானும் சேர்ந்தே வியாபாரம் பண்ணலாமா? மனசுக்கு புடிச்சாத்தா கூட்டு. இப்போதைக்கு கமிஷன் வெட்டு. கோமாதா ஐயா, தலையை ஆட்டிக்கிட்டு ஒரு மாடு போச்சு பாத்தீங்களா ஐயா? இவதான் மாட்டை பறி கொடுத்தவன். நீ பேசாம இரு, நான் சமாளிக்கிறேன். இங்க வா. அந்த தலையை ஆட்டிட்டு போகுது பூம்பு மாடு தானே? ஆமாங்கய்யா. ஒண்ணுதானே? ஆமாங்கய்யா. இந்த பக்கமா ஓடு புடியா. கோமாதா ஸ்டாப். பணத்தை எடுத்து போது எங்க கமிஷன் கொடு. இருவார், இந்த பிராணத்தனமா வச்சிட்டா உட்ற சவுண்ட்ல இந்த சந்தையை நான் எடுத்துருவேன். எங்க கமிஷன் வரல. செல்லப்பதா பூம்பம் கூப்பிடியா? கூப்பிடாதயா? எதுக்கே சத்தம் போடுற? உனக்கு தேவை கமிஷன் தானே? இந்தா இதா என் பேரை சொல்லி ஹோட்டல்ல போய் ஃபுல்லா ஒரு கட்டு கட்டிங்க. அவன் பேரை சொல்லு, பழைய பாக்கி மாவாட சொல்லுவாங்க. செங்காளிப்பா, இன்னைக்கு வருமானம் பின்னிருச்சு. இன்னும் 2-3 வாரத்துக்கு கவலையே இல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாங்கதான் பாரு. ஏன்பா, மரப்பேட்டை ஜோதி, மாகிரம்பட்டி மல்லிகை வீடுகள ரேட் 50 ரூபா தானப்பா. அங்கெல்லாம் மனுஷன் பாவானா? நீ போயிட்டு இருந்த அது ஒன்ஸ் அப்பான் டைம். யூ சேஞ்ச். இன்னைக்கு ரேஞ்ச் என்ன? கோயம்புத்தூர் ஜில்லால தோப்பும் தூரமா ஓஹோர வாழ்ந்துகிட்டு இருந்த பல கவுண்டமார்களை காலி பண்ணது யாரு? எரிசனப்பட்டி சரசு. ஐயோ அம்மா, செங்காளிப்பா விடிஞ்சா போறப்பேன்னு நமக்கே தெரியல. சரசு வீட்டுக்கு போனா காசை கரைச்சிருவாப்பா. இல்ல செல்லமுத்தா, நான் எத்தனையோ தடவை சரசு வீட்டுக்கு போயிருக்கேன். பணம் பார்த்தா வாசலோட திரும்பி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடனை உடனே வாங்கிட்டு போனேன். ரேட் ஏறி போச்சுனா கெஞ்சினே கதறனே கூத்தாடின ஏத்துற ரேட்டை இறக்கவே முடியான்ட்டான். அதனால இன்னைக்கு என்ன ரேட் ஆனாலும் சரி ரக்க கட்டி பறப்போம். இப்போல இடத்தை விட்டு காலி பண்ணலைங்கள். சூடு உளம் பிடிச்சு மூஞ்சில ஊத்தும். கேட்டு நாயர், மூஞ்சியில ஊத்துற சுடு தண்ணியில கொஞ்சம் டீ தூள் சர்க்கரையும் போட்டு ஊத்தினா நாங்க குடிச்சிட்டு போயிடுறோம். ஆமா நாயர, பாலும் கூட வேண்டாம், கட்டஞ்சாயா கொடுத்தீங்கன்னா போதும். டீ சாப்பிடாம வெளிக்கு வர மாட்டேன். உனக்கு வெளிக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி, வேலைக்கிழமை சந்தை அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் தான் உனக்கு ஓசிட்டி. மற்ற நாள் காசு இருந்தா இவ்வளவா, காசு இல்லைங்க போயிட்டே இரு. போறோம்டா. செல்வத்தா, ஒரு டீ வாங்கி ஆளுக்கு ஒரு முடை குடிச்சுக்கலாம். ஒரு 2 ரூபா பாக்கெட்ல இருக்கான்னு பாரு. ஒரு சுக்கு இல்ல, எல்லாத்தையும் தான் அரசன் பட்டி சரத்து கட்டி இறச்சிட்டியா? சரி விடு, போற வழியில எங்காச்சும் கை நீட்டிடலாம். என்ன பிச்சை எடுக்கலாங்கறியா? காடன்னு வச்சுக்கலாம். 2 ஒண்ணுதான் ஆரம்பி. ஆட போயா,
அம்மா 2 ரூபா கொடுங்க. அண்ணா 2 ரூபா அட, கொடுங்க. இது பேரு பிச்சைதான். அம்மா 2 ரூபா கொடுங்க. அம்மா ஒரு 2000 ரூபாயை கொடுங்க. அம்மா ஒரு 2.25 ரூபாயை கொடுங்க. அம்மா ஒரு 3 ரூபாயை கொடுங்க. ஏப்பா கண்ணு கட்டின தூரத்துல யாரையுமே காணும். இப்ப என்னப்பா பண்றது? மனம் போன போக்குல போவா, எவனா சிக்குவா. நீ பேசாம என்ன ஃபாலோ பண்ணு. அம்மா யாராச்சும் ஒரு 2 ரூபா கொடுங்கம்மா. உடல் வந்து போச்சுடா சாமி. என் குடல் வெந்து போச்சுப்பா. செல்லமுத்தா, வயிறு காஞ்சி கிடக்குன்னு சொன்னியா, வயிறாறு தண்ணி குடிச்சுக்க சாமி. அப்பா நல்ல வேளை பைப்பையாவது காட்டினியடா சாமி. யோ, பைப்புல தண்ணி வரல, காத்து தாயா வருது. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பைப்பும் இப்படித்தான் இருக்குது. அதையே இப்ப நான் என்கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். யோ, யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஜனங்களுக்கு ஒண்ணும் செய்ய போறதுல நல்லா தெரியும். இருந்தாலும் தேர்தல்னு வந்தா கியூல நின்னு ஓட்டு போடுறது இல்லையா, அது மாதிரி வச்சுக்கிய. ஐயோ பாருங்க ஐயா, பசி தாங்க முடியல, கண்ணு ரெண்டும் தெரியல, காது அடைக்குது. இந்த நேரத்துல இவன் பாலிடிக்ஸ் பேசுறான் ஐயா. சரிவா, அடுத்த உலைக்கு போவோம். இந்த பார், இனிமே என்னால வர முடியாது. ஒரு சிங்கிள் டீக்கு சந்த ஊரை அலைஞ்சு இது எந்த ஊருன்னே தெரியாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். நான் அப்பவே சொன்னேன், ஏ செங்காளிப்பா, நம்ம ரேஞ்சுக்கு ஒரு 50 100 ஒரு கருவாடு விக்கிறவா, ஒரு கத்திரிக்காய் விக்கிறவா, ஒரு பாக்கெட் அடிக்கிற போதும்னு சொன்னேன். என் ரேஞ்சுக்கு நல்லா வெள்ளைக்காரி மாதிரி வேணும்னு ஒரே ராத்திரில எல்லா காசையும் கொட்டி விட்டேன். இனி அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் பசி தாங்க முடியாது. என்னையா பண்றது? நமக்கு தெரிஞ்ச ஒரே பைனான்சியர் அந்த தெய்வானதான். டப்புனு போய் அவ காலில் விழுந்துருவோம். அதான் பரம்பரையா பொம்பளை காலில் விடுறதா நம்ம பழக்கமா போச்சே. வா. எப்பா யோ, எறும்ப கூட திங்க கூடாம விரட்டிட்டு இருக்கா. இவகிட்ட பைனான்ஸ் வாங்கி எனக்கு சோறு வாங்கி தர போறியா? இன்னைக்கு கொலை பட்டு தான்டா. சும்மா பழமா கூப்பிடியா? தெய்வானே, தெய்வானே. என்னங்க தரகர்? சோறுங்கிறியாக்கும்? ஆமாங்க தரகர். ஒண்ணு நீங்க 2 பேரும் சோறு உண்டாச்சா? உங்கோனு இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, வியாபாரி ஒருத்தர் வரல, அதான். என்கிட்ட வியாபாரம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லையே. ஏன் தெய்வான போய் சொல்ற? அதான் வட்டமா இலையில 2 வச்சிருக்கல, அதை கொடுக்கலாம் இல்ல? இது இட்லி, நான் திங்கிறதுக்கு வியாபாரம் பண்ண மாட்டேன். எங்களை பாக்க வச்சிட்டுனா உனக்கு வயிற்று வலி வந்துரும். எனக்கு வைத்தியம் பார்த்துக்க தெரியும். இவனுக்கு எல்லாம் தெரியும்டா. செலமத்தா, ஜாக்கெட் போட்டதால உள்ள இருந்து உருவி கொடுப்பா. இந்த கெட்டப்ல நம்மளுக்கு சல்லி காசு கிடைக்கிற சான்ஸ் இல்ல. அவ எங்க இருந்தாலும் உருவி கொடுப்பா. நீ தண்ணி போடுறன்னு கேட்காத. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுன்னு கெஞ்சி. என்ன தரகரே இந்த பக்கம்? என்ன இந்த பக்கம் அந்த பக்கம்? நீ என்னமோ பாகிஸ்தான் பாடல துணி துவைக்கிற மாதிரி, நாங்க இந்தியா பாடல இருந்து அதை வேடிக்கை பாக்குற மாதிரி. பாசி தாங்க முடியல, தண்ணி குடிக்க வந்தோமா. குடிச்சிட்டு போங்க. ஆத்து தண்ணியை அள்ளி குடிக்கிறதுக்கு என்ன யோசனை? இல்ல உங்ககிட்ட கேட்டா ஏதாவது ஐடியா கிடைக்குமே தான். சரி பாப்பா, அள்ளியே குடிச்சுக்கலாம். தெய்வானே, பசிக்கா தண்ணி அள்ளி குடிக்கிறோம். பாத்துட்டே இருக்கிற ஒளிய ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்து போய் வயிறார சாப்பிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லு. சிப்பா, என்ன தெய்வானே புரியலையா? புரியுது. பணம் உள்ள வச்சிருக்கேன், நான் போய் மறைவுல எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரதுக்குள்ள இந்த துணியெல்லாம் துவைச்சு வைங்க. என்னது பொம்பளை துணி துவைக்க சொல்றேன் நீ? இது பாரு, அடுத்தவன் சங்க நசிக்காக தண்ணி அடிக்கும் ஒளிய பொம்பளை துணி துவைக்கிற வழியில செலமத்தா, நீ வா, போற வழியில வச்சுட்டு ஒரு 4 காசு பிடிக்கலாம். அட போய, புடிங்கலாம் முடிக்கலான்னு 10 ஊர் தள்ளி கொண்டு போய் காத்து வர்ற பைப்பு காட்டுறேன். உங்க கூட நான் வர முடியாது. அப்ப பொம்பளை துணி துவைக்கலாங்கறியா? அதுல என்னையா தப்பு? அதுல என்னையா தப்பு? பொம்பளை துணியை துவைக்கிறதுல என்னையா தப்பு? அவன் வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு துவைக்கிறான், நம்ம வெளியே காத்தாட துவைக்கிறான். மச்சன்ச்சி, சிஸ்டர், நீ மரவுல போய் பணத்தை எடுத்துட்டு வா. அதுக்குள்ள உன் புடவை ஜாக்கெட் எல்லாம் துவைச்சு காய வச்சு இஸ்திரி போட்டு வைக்கிறேன். இந்தா. என்ன தெய்வான தரம் பிரிச்சு போடுற? நீ அடிச்சு துவைப்ப, செங்காலியப்ப கசக்கி துவைக்கும். அதான். வாட்டு அசிங்க ஸ்டார்ட். செங்காலிப்பா, ரொம்ப பெரிய துணி எடுத்து துவைச்சிருக்க. சும்மா செலமத்தா. தெய்வானே, நீ சொன்ன மாதிரி எல்லா துணியும் துவைச்சு காய் போட்ட. இன்னுமா காசு எடுக்கிற? ஏயா, ஆத்துக்கு வரும்போது யாராவது காசு கொண்டு வருவாங்களா? பின்ன செக் தான் கொண்டு வருவியா? இப்ப காசு இருக்கா இல்லையா? இல்லையா? என்னது காசு இல்லையா? அட என்ன பாத்துட்டு இருக்கிற? காரி துப்பி எல்லாத்தையும் தூக்கி ஆத்து விடியா? செலமத்தா, இந்த அடமான வைக்கிறதா சொல்றாங்களே, அத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா? பசியில கேக்குற கேள்வியா இது? இல்ல என்கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்குது. அதை வச்சு உனக்கு டின் பீரும் பிரியாணி வாங்கி தரலாம்னு இருக்கேன். ஏயா 3 மாசமா கழட்ட முடியாம ஒரே அன்றாயிரம் போட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட பொக்கிஷம் எல்லாம் ஏதாவது பொம்பளை குனிஞ்சு களை புடுங்கும் போது காலில் இருக்கிற கம்மல கவிட்டியா? ஏன் சிரிக்கிற? கம்மல் கிடையாது, தெய்வானையுடைய சேலை. இது அடமான வச்சுட்டா
என்னுடைய கொள்கைகளை லட்சியங்களை நிறைவேற்றிக்கலாம்னு இருக்கேன். யோ, என்னையா பொள்ளாச்சியே தெரியுதே. கலிப்பா, அந்த வண்டி சக்கரத்துல இருந்து டிராமா பண்ணு, உனக்கு பீரும் பிரியாணி நான் வாங்கி தரேன். யோ, அவ டிவி 50 தள்ளிட்டு வந்துருக்கா, அதுல போய் உடனே ஆக்சிடென்ட் நம்ப வேணாம் அவன். அப்ப ஓடுற ரயில்ல தான் உழுவியா? பசி தாங்க முடியல, உழுயா. யோ, வண்டி அங்க வரும்போது நீ இங்க உழுந்தா எவையா நம்புவான்? வண்டி வந்ததுக்கு அப்புறம் வெளியா? ஐயோ 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 செங்காலியப்பா, என்ன காரியம் செஞ்சுட்டேன். என் ஆறுயிர் நண்பா, பிஎஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட், +2 ஃபெயில் ஆகிட்டேங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டியாப்பா. ஐயோ 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 செங்காலியப்பா, செங்காலியப்பா, கடைசியா நீ என்ன கேட்ட? கேவலம் ஒரு 1/2 பிளேட் பிரியாணி கேட்ட. அத வாங்கி கொடுக்க முடியாத பாவி ஆகிட்டேப்பா நானு. உன்னதான் இங்க வா. என்னங்கண்ணா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. எங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. பரவாயில்ல, இவன் ஆத்மா சாந்தி அடைய பால் ஊத்தாதீங்க, பிரியாணி வாங்கி கொடுங்க. இந்தா இந்தா பிடி. வேணாங்கண்ணா. வச்சுக்கப்பா. சரி கொடுங்க. நல்லா இரு. அண்ணா, தலை இங்க இருக்குது, நசுக்கிறாதீங்கண்ணா. செங்காலி. செல்லமுத்தா, சின்ன பொண்ணாங்கட பிரியாணி வாசனை மூக்க தொலைக்குது. வா போய் ஒரு கட்டு கட்டலாம். தம்பிங்களா, உங்க அட்ரஸ் என்ன? செங்காலியா பண்ணுங்க. செல்லமுத்தாருங்க. கேரா பொள்ளாச்சி சந்தைங்க. சேமுங்கோ. பொள்ளாச்சி. செங்காலிப்பா, 500 ரூபாய் பணம் கொடுத்துவேன். குவார்டர் சைஸ் இருந்தா கூட ஒரு புல்ல வாங்கி அசத்திட்டானே, அவன் வாழ்க வாழ்க வாழ்க. யோ, அவனை வாழ்த்துறது இருக்கட்டு, எனக்கு முதல்ல சைட் டிஷ் சொன்னேன். நீ சொல்லியே. சதீஷ், மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? போய் பார சாத்துறா. மணி என்னாச்சு? போங்கடா, ஓடு. மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? மணி என்னாச்சு? மணி என்னாச்சு மேன்? மணி என்னாச்சு? சதீஷ், என்ன? மணி என்னாச்சு? மணி என்னாச்சுடா? செல்லமுத்தா. சதீஷ், செங்கடிப்பா, ரோந்து வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை காதுல ரத்தம் வர அடிச்சிட்டியப்பா. இனிமே நம்ம பொள்ளாச்சியில பொழைக்கிறது கஷ்டம்டா. யோ, தளபதி படத்துல வர அம்பரீஷ் பொரி மாதிரி ஒட்டப்பாறையில கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு அங்கங்கே வேடிக்கை பாத்துருக்கிற. முதல்ல உன் கதை என்ன சொல்ல. செங்கடிப்பா, இன்னைக்கு என்ன நாடு? விசாலக்கிழமை, சண்டை கூட நாடு. எவனாவது ஆட்டை போட்டு 4 பணம் கொடுக்கறது விட்டுட்டு இந்த அரை டிக்கெட் கிட்ட கதை கட்டிட்டு இருக்கிறியா? பாப்பா போலாம். தம்பி நில்லு. உங்களுக்கு ஒரு நாளைக்கு என்ன வருமானம்? நாங்க நாள் வருமானம் பாக்குற ஆளு கிடையாதுங்க. சந்தையில கிடைக்கிறத வச்சுட்டு 7 நாளைக்கு சமாளிக்கணும். அன்ன செலவு, ஆகார செலவு, கிண்ண செலவு, கிளி செலவுன்னு ஏகப்பட்ட செலவுகளை சமாளிக்கிறதுக்குள்ள ஆப்பு கழட்டு போங்க. உங்களுக்கு வேட்டக்காரன் புதூர் ஜமீனை பத்தி தெரியுமா? அஜிஜோ, நம்மளுக்கு இந்த ஜமீன் ஜமக்காலம் எல்லாம் தெரியாதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் விசாலக்கிழமை பொள்ளாச்சி சந்தைங்க. திங்கக்கிழமை உடுமல்பேட்டை சந்தைங்க. அங்க எவராச்சும் இந்த ஆடு மாடு விக்கிறதுக்காக வருவானுங்க. அவங்கிட்ட ஆட்டையை போட்டு ஒரு 100-200 அடிச்சிருவாங்க. அடிச்ச காசுல மட்டன் பிரியாணி, மரப்பேட்டை ஜோதி, நைட் ஆச்சுன்னா செல்லம் டாக்கீஸ் போய் ஜாக்கி சான் தமிழ் பேசுற படம், இதெல்லாம் பார்த்து ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலங்காத்தால ஒரு சிங்கிள் டீக்கு டீ கடைக்காரர்கிட்ட போய் பம்புவோம் பாருங்கன்னா, எல்லா டீ கடைக்காரங்களும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து சீபோ சீபோ சீபோன்னு நாய கட்டுற மாதிரி விரட்டி கல்லால கூட அடிப்பானுங்கண்ணா. 2 பேரு ஜெயின்னு கெஞ்சிட்டு ஒத்த காலை தூக்கிட்டு போஸ்ட் மரத்தை கட்டி நிப்போம்ங்கண்ணா. இதுதான் இந்த செல்லமுத்தாருடைய ஆட்டோகிராஃப். அதை நான் மாத்துறேன். இங்கிலீஷ் டைட்டில் உங்களுக்கு பிடிக்காதுங்களா? அதை விடப்பா, வேட்டக்காரன் புதூர் முத்து கவுண்டர்னாலே இந்த ஏரியாவுல தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. நாங்க 2 பேரும் லண்டனா, நாங்களும் இந்த ஏரியாக்காரர் தான், எங்களுக்கு தெரியலையே. அவருக்கு வயலு, வாய்க்கா, வரப்பு, தோட்டம், துறவுன்னு ஏகப்பட்ட சொத்துக்கள். இவ்வளவு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? மகனேன்னு வாய் நிறைய கூப்பிட ஒரு வாரிசு கிடையாது. ஏன் 2 கிலோ அரிசிக்கு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அறுத்துக்கிட்டானா? ஏதோ ஒரு வைராக்கியத்துல சொந்த பந்தங்கள் அண்ட விடாம வாழ்ந்துட்டு அந்த முத்து கவுண்டர் நான் சோழிய போட்டு மேக்கப் போனா மேக்கப் போவாரு, கிழக்க போனா கிழக்க போவாரு. ஏன் அதே சோழிய போட்டு செத்து போனா செத்து போயிட போறான்? அந்த சொத்தை நீ அனுபவிக்க வேண்டியதானே? அது எனக்கு தெரியாதா? முத்து கவுண்டர் ஒரு பொன் முட்டையிடுற வாத்து,
அந்த முட்டையை நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் ஒரு குட்டி ஜமீன்தார் ஆகணும். நீங்க குட்டி ஜமீன் ஆகிறதுக்கு நாங்க என்ன பண்ணோம்? வாரிசு வேணுங்கிற அந்த முத்து கவுண்டருக்கு நீதான் தத்து பிள்ளை. புரிஞ்சா போச்சுங்க. முத்து கவுண்டருக்கு நான் வாரிசா போனா மொத்த சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருவாரு. அதை நாம எல்லாரும் பங்கு போட்டுக்கிறோம். பங்கு போடுற வேலையெல்லாம் கிடையாது. எல்லா சொத்து எனக்கு தான். அண்ணனுக்கு கூட்டணி ஆச்சுன்னா பிடிக்காது. என்ன மகனாக்கி மகனை வாரிசாக்கி மொத்தமா அவர் அடிச்சுட்டு போலான்னு பாக்குறாரு. அந்த பெரியவரு நீ கேட்கும் போதெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அவர் 1000 ரூபாய் கொடுத்தா உனக்கு 50 ரூபாய் கமிஷன், 2000 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன். ஆனா ஒண்ணு, பணத்தை மொத்தத்தையும் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துடணும். நான் உனக்கு பேட்டா கமிஷன் மட்டும் தான் கொடுப்பேன். அது சரி, நான் இந்த ஷாருக் கான எனக்கு அசிஸ்டண்டா வச்சுக்கிட்டுமா? என்னது ஷாருக்கானா? இல்ல ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்குன்னு சொன்னேன். சோத்துக்கு வழி இல்லனாலும் உனக்கு இந்த லொல்லு மட்டும் போறது இல்லையா? அதை ஏன் அந்த அமிதாப் பச்சன் கிட்ட சொல்ற? இத பாருங்க, எனக்கு எதிரா ஏதாவது வில்லங்கம் பண்ண நினைச்சீங்க, நான் சோழிய உருட்டி ஆள மாட்டவும் தயங்க மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் செஞ்சிராதீங்கன்னா நாங்க உண்ட வீட்டுக்கு ரண்டகம் பண்ண மாட்டோம். ஆமா. எங்களுக்கு தேவையெல்லாம் ரொட்டி கபடா ஓவர் மக்கான். அப்படின்னா திங்கிறதுக்கு தொங்கறதுக்கு தங்கறதுக்கு இது இருந்தா போதுங்கண்ணா. நாங்க விசுவாசமா நடந்துக்குங்கண்ணா. அது கிடைக்கும். சந்தைக்கு டாட்டா காட்டிட்டு முத்து கவுண்டனுக்கு தத்து புத்தர் நான் நடிச்சு பேட்டா வாங்குறதுக்கு ஐ ஆம் ரெடி. என்ன நடுங்க பாத்தியா? பச்சை புள்ளைய தத்தெடுக்க தெரியுது. பச்சை தண்ணி தலைமையில ஊத்துறது. வேற என்ன செய்ய சொல்ற? ஊத்துற தண்ணியில 2 புல்ல வாங்கி உடைச்சு ஊத்தினா அப்படியே புடிச்சு உறிஞ்சிருப்பான்ல. ஏன் அவரு அடிப்பாரு? அவருக்கு ஒரு புல்ல வாங்கி அடியே. ஜோசியரே, 7 ஜென்மத்துக்கும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. விளங்கிரும். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணுமில்லைங்கண்ணா, இந்த கெட்டப்ல என் போட்டோ நீங்க இருந்ததுன்னா இந்த ஜமீனுக்கே அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்கண்ணா? ஐயோ, இந்த மாதிரி நினைப்பெல்லாம் உன் மனசுக்குள்ள வரக்கூடாது. ஏன் உனக்கு அப்படி நினைப்பு இருக்குதா? சுமார், நீங்க 2 பேரும் எப்பவும் பேட்டாவையும் கமிஷனையும் மட்டும்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு வில்லங்கமா ஏதாவது நினைச்சீங்க, சோழிய போட்டு. வேண்டாங்கண்ணா, நாங்க அப்படியே பக்காவா ஆக்டிங் கொடுக்குறோம். செங்காளியப்பா, உள்ளவா, அம்மாவை பாரு. அம்மா 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 அம்மா. செங்காளியப்பா, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அம்மா எடுத்துக்க. அம்மா இங்க. செங்காளிப்பா, இது பூட்ட கேஸ். இதோ மேல போன டிக்கெட்டோட போட்டோவை காட்டி ஆசீர்வாதம் வாங்க சொல்ற. நமக்கு என்ன, வாங்கிக்குவோம் வா. அந்த டாடி என்னைத்த சொன்னாரு, உன்னை சொல்ல கொஞ்சம் இறுக்கி கட்டிட்டு சுமாரு. அள்ளிக்க அள்ளிக்க. கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா. என்னப்பா அது கிலோ 10 ரூபா? அது ஒண்ணு இல்லைங்கப்பா, கீழே பார்த்து விழு, எங்காச்சும் அடிபட்டு போதா அப்படின்னு சொன்னாரு. தம்பி சொல்றதும் சரிதானே, பார்த்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. செண்பகவள்ளி, உன் பையன் வந்திருக்கிறான், ஆசீர்வாதம் பண்ணுமா. நம்ம சொந்த பந்தம் எல்லாம் நீ வாரிசு இல்லாதவனு கேவலமா பேசினாங்க. அவங்க வாயெல்லாம் அடைக்கிற மாதிரி இங்க பாத்தியா நம்ம புள்ள செங்காளியப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு பட்டு உடுத்தி பளபளப்பா நகை போட்டு திஷ்டி பொட்டெல்லாம் வச்சு அவனை வீதியெல்லாம் கூட்டு போறேன். செங்காளியப்பா, ஏன் இவ்வளவு குனிஞ்சு வர? நில தட்டிருச்சா? ஏய், முதல்ல அந்த நிலையை தட்டி உடைய. அது இல்லைங்க, மரியாதைங்க, பணிவுங்க, பக்திங்க. இந்த பக்தியும் பணிவும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. கண்ணு,
வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம காடு கழையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கரெக்டா சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துடணும். அதை நீங்க சொல்லவே வேண்டாம். சந்தையில சிங்கிள் டீக்கு காய்ச்சி போனோம் நாங்க. வகை வகையா சோறு கிடைக்கல விட்டுருவோமா? என்னப்பா யோசிக்கிறீங்க? கரெக்டா சாப்பாட்டுக்கு வந்துடுறோம்ங்க. சரி போயிட்டு வாங்க. செங்காளியப்பா புறப்படு. தள்ளிட்டு வர்ற வண்டியில ஆறு அடிக்கிறான் பாரு. வணக்கம் கொலக்கட்ட. சொல்லு. சரிங்க ஜோசியர. செங்காலியப்பா உங்ககிட்ட நான் பேசணும். அப்படி போடுறா தில்லாலங்கடி. ஐட்டை ஈவன் பண்றானா? நீ என்ன பேசுறன்னு எங்களுக்கு தெரியும். கழுத்து நிறைய நகை போட்டுக்கிட்டு இருக்கிய, அப்படியே கம்பி நட்டிட்டா என்ன பண்றது? அப்படி தானே? யோ இட்லி குண்டா, காளியப்பன் கழுத்துல போட்டுக்கு நகை நட்டெல்லாம் எங்க 4 நாள் செலவுக்கு தான் தாங்கு. விக்கிற ஐடியாவோ வைக்கிற ஐடியாவோ இப்போதைக்கு எங்களுக்கு இல்ல. அதுவும் நீ பேசுறபடி பேட்டா கமிஷன் எல்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டா. இன்னும் அறுவடையே ஆரம்பிக்கலையா? கொலக்கட்ட கவுண்டன் காசோடு தான் இருக்கான். போய் கட்டையை உருட்டு. அடட வாங்க ஜோசியர. ஐயா தம்பிய தோட்டந்துறவெல்லாம் சுத்தி பார்க்க அனுப்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சந்தோஷமா போய் பார்க்கட்டுமே தான் அனுப்பி இருக்கிறேன். நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீங்க சொல்லி நான் எப்ப தப்பா எடுத்திருக்கேன்? ஐயா நம்ம தம்பி இப்பதான் முதலா தோட்டந்துறவை சுத்தி பார்க்க போறாரு. அங்க வேலை செய்யறவங்க நம்ம தம்பிய பார்த்து ஐயோ நீங்க நல்லா இருக்கணும்னு கும்பிடும் போது அந்த கும்பிட்ட கைக்கு ஏதாவது கொடுக்க வேணாமா? ஒரு 500 1000 கொடுத்தாதானே நல்லா இருக்கும். அடடா இதுக்குத்தான் ஜோசியரே நீங்க என் பக்கத்துல இருக்கணும்னு சொல்றது. தப்பு பண்ணிட்டுன்னு கணக்கு ரெடியா வச்சிருக்கையா. இந்தாங்க என் மகனுக்கு உங்க கையாலேயே கொடுத்துருங்க. ஜோசியம் உன் கைச்சோடு தான் இருக்கிறான். ஆனா எப்படியோ கவுண்டனை கைக்குள்ள போட்டானே. செல்லமுத்தா பீர் பாட்டில் எத்தா பெருசு இருக்குது. ஆனா போட்டோம்னா மப்ப அளவாத்தாரு. குவார்டர் பாட்டில் இத்தனோண்டு இருக்குது. ஆனா அடிச்சா விரு நேரத்து இல்ல. கை கொடு. உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஒண்ணுதான். தத்துவம் சொல்றதுனா கூட ஒரு ஷேக்ஸ்பியர் பெர்னாட் ஷா ஹை ரேஞ்சுக்கு போகாம நம்ம ஊர் ரேஞ்சுக்கு ஒரு பட்டசாராய, ஒரு மட்டை ஊர்கா, ஒரு வறுத்த முட்டை, ஒரு அவிச்ச வேர்க்கல்ல, மாட்டு சாணி, ஆட்டு புழுக்க, மூக்கு செடி, இந்த ஊர் ரேஞ்சுக்கே சுத்திட்டு இருக்கிற பாரு. ஐ வெரி லைக் இட் மா. பிகாஸ் ஐ அம் மண்ணின் மைந்தன். அப்ப நான் மட்டும் அமெரிக்கா மைந்தன் நான் சொன்னேன். ஏன் தனித்தனியா கழண்டு போறேன்? என்னையும் ஜாயின் பண்ணிக்கயா. ஓகே செங்காலியப்பா செங்காலியப்பா வந்துடாப்பா மொச்சக்கோட்டை. இப்படி இத பாரு, ஏழைப்பாளைங்களுக்கெல்லாம் எண்ணி கொடுக்காத, அள்ளி கொடு. வண்டியை குறைச்சாச்சுட்டான். எப்பா கட்டு கட்டா பணம் வந்து கம்பி நீட்டான்னு சொன்னல, வந்தா பாரு ஸ்பீடு பிரேக். இறங்குங்க, டீலிங்க முடிச்சுக்குவோம். எங்கப்பா களிப்பா ஆள் அரவம் இல்லாத இடமா இருக்கு. ஓங்கி மிதிக்கிற பொத்துக்கிட்டின்னு விழுவான். கரெக்டா சங்குல குதிங்கால வச்சு நசுக்கி விட்டுரு, செத்து போல. அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த சவாரி வண்டியில வந்ததுனாலங்க செல்லமுத்தானு கால் வெறுத்துருச்சுங்க, அதான் உதறாரு. ஆமாண்டா. வார்த்தையில நாணயம், நடத்தையில சுத்தம், இதுதான் இந்த ஜோசியனுடைய சிறப்பு. இத பாருங்க, நம்ம ஒப்பந்தப்படி 1000க்கு 50, 2000க்கு 100, 10,000க்கு எவ்வளவு? 8000ங்க. 9000 என்ன ஏமாத்தாதீங்க, கணக்கு எனக்கும் தெரியும். அப்படியே நூல் விடுற, சும்மா விட்டு பாக்க. இங்க விடாத. நீங்க வாய்க்கா வரப்ப பாப்பீங்களோ தோட்டம் துறவை பாப்பீங்களோ எனக்கு தெரியாது. கவுண்டங்கிட்ட காசை கறக்குறீங்க, என்கிட்ட வந்து குடுக்குறீங்க, கமிஷனை வாங்கிட்டு போறீங்க. செல்லமுத்தா அப்படியே போய் ஒரு 8 மரப்பேட்டை ஜோதி பாத்துட்டு போயிடலாமா? அட மறுபடியும் ஏன்டா மரப்பேட்டை ஜோதி மாக்கினாம்பட்டி மல்லிகா நாளிரே? தோப்புக்குள்ள போனா அங்க எத்தனை மரப்பேட்டையோ எத்தனை மல்லிகாவோ பூந்து விளையாடுவோம். அடிச்சு ஓட்ட அடிச்சு ஓட்டுற. கம்மா 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 கம்மா. செங்கலிப்பா என்னாச்சு? தலை சுத்த செல்லமுத்தா. ஏயா 9 பேக்க ஒண்ணா அடிச்சா தலை சுத்தாதா? அதுக்கு பேர் கேங் ஓவர். இதுக்கு பேர் கிறக்கம். ஆங்க பார், ஒரு சரசா 2 சரசா 9 சரசு ஒன்னா களை எடுத்துட்டு வா வான்னு கூப்பிடு செல்லமுத்தா. வேண்டாம் செங்கலிப்பா, வந்தன்னைக்கு உன் வேலையை ஆரம்பிச்சிடாத. 2 இட்லிக்கு வக்கு இல்லாம அம்பராம்பளை தாத்துல 1 அழுக்கு தண்ணி அள்ளி குடிச்சிட்டு அங்கேயே படுத்திருந்துமே, அதை மறந்துடாதமா செல்லமுத்தா. மறுநாள் நடிச்சு திருநாள கோட்டை விட்டுறாரு. அப்படியா? சரி போய் அள்ளிட்டு வா. ஹாய் ரிச் கேர்ள்ஸ். நானும் கும்பிடுங்க. என்ன பண்றீங்க? ஓ, களைய பிளக் பண்றீங்க. வெரி குட் வெரி குட். புடுங்கிறது போது வாங்க அப்படியே உட்கார்ந்து பழமா பேசலாம். வேலை செய்யற நேரத்துல பழமா பேசினா கூலி கொடுப்பீங்களா? அட கூலிக்கு மேலேயே கொடுக்குறேன் கண்ணு. கம்மியா கண்ணு? உன் பேர் என்ன கண்ணு? பழனாத்தாளுங்க. அடடா, அப்படி உன் பேரு? கருப்பாத்தாளுங்க. நீயே? ஆறுக்கானிங்கோ. ஐ டோன்ட் லைக் திஸ் நேம். ஓல்ட் நேம், குட் நேம். நீ நேம் தான் எனக்கு பிடிக்கும். உன் நேம் அஜின். அஜின் கசின் கூப்பிடுறாருமா. பிசின் மாதிரி வந்து ஒட்டிக்க. வா வந்து பக்கத்துல உட்காரு. போங்கசாமி வெக்கமா இருக்குது. ஆடவோ மோகனைக்கு வெக்கமல்ல, மேட்சார் வந்து உட்காரு. ஆட பயப்படா வந்து உட்காரு. காளி இப்ப கையெல்லாம் அலையில போட மாட்டா. போட மாட்டல்ல? எங்கிட்ட கேட்காம எப்படி சொல்லலாம்? அப்படி ஒரு ஐப்பரை வச்சிருக்கியா? வச்சிருந்தா உடனே கேன்சல் பண்ணு. இங்க பாருங்கம்மா, செங்காளியப்ப ஒரு விடுகதை போட போறான். அதுல உங்கள மாதிரி உள்ள டீனேஜ் கேள்கெல்லாம்
கிட்ட வரும்போது நான் டீனேஜ் கேளுன்னு சொல்லப்படாதா? கரடி புடனை புடிச்சு கடிச்சு வச்சு உட்கார்ந்திருக்க பாரு. நீ கேன்சல். இந்த சைடு இருக்கிற கேர்ள்ஸ்களுக்கு எல்லாம் சொல்றேன், அந்த விடுகதைக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா செங்காலியப்ப காசை அள்ளி இறைப்பான். ஏன்னா அது அவங்க காசு இல்ல, பல்லாக்கு தலையும் காசு. ஸ்டார்ட்மா. நிலானாச்சி என்னென்ன தந்த, சித்தாட தந்த, சிறு சிலம்பம் தந்த, மத்தங்கா புள்ளம் தந்த, காணாங்காட்டு நிலானாச்சிக்கு வீடேழு கட்டி பொன்னேறு கொண்டு இந்த வருஷத்துக்கு இருந்து போவுள்ளாரே, 4 வருஷத்துக்கு வந்து போவுள்ளாரே. ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்கு தாண்டா சாமி நான் உன்னை கூட வச்சிருக்கிறது. எப்படி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மாதிரி கரெக்டா அடிச்சா பாருங்க. எல்லாரும் பதில் சொல்லுங்க. டெல் மீ டெல் மீ டெல் மீ. எல்லாரும் சொல்லுங்க. யாருக்கு சொல்ல தெரியலையா? நம்ம நாடு உருப்படவே உருப்படாது. அமெரிக்கா மாதிரி நாடு டெவலப் ஆனது காரணம் என்ன? இந்த மாதிரி விடுகதை வீட்டுக்கு வீடு தெரியும்பா. ஜார்ஜ் புஷ்க்கு இது மனப்பாடம். சொல்லுங்க. செங்காலிப்பு தான் பணம் தரேன்னு சொல்றா, யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. காதுக்குள்ள பேசிக்கிறீங்களே, யாருக்கு பதில் சொல்ல தெரியலையா? மண்ணு விழுந்துருச்சுடா செங்காலி, பொழப்புல மண்ணு விழுந்துருச்சு. பொழுது விடிஞ்சு டிகிரி காப்பி, பல்லு விளக்கு, பஞ்சாட்டை இட்லி, அதுக்கு வெந்தய சட்னி, வேர்க்கடலை சட்னி, 1 மணிக்கு சோறு, உறங்கிறதுக்கு பஞ்சு மெத்த, ராஜ வாழ்க்கை வாழ்ந்த மேடா செங்காலி. அது எப்படி? சுப்பாத்தா நீ 50 வச்சுக்கோ, கருப்பாத்தா நீ 50 வச்சுக்கோ. அவளுக்கு இடுப்புல நோட்டை சொருகிறது என்ன, அவளோட தூக்கி நம்ம மடியில வச்சுக்கிறது என்ன, கொஞ்சம் தாளிச்சாட்டி மாணி பண்ண. என்ன லுக்குற லுக்கு? கவுண்ட பொள்ளாச்சி மண்ணை தொட்டா அந்த மண்ணு சொல்லுமேடா நம்ம சரித்திரத்தை. கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபான்னு சந்தையில போய் கூவுங்க. நானு சோழியை உருட்டிக்கிட்டு தெருவா போய் அலைகிறேன். வந்தமா நடிச்சமா காசை வாங்கணுமோன்னு இல்லாம கொஞ்சம் தாண்டமான போட்டீங்க நீங்க. என் குட்டி ஜமீன் ஆசையில மண் அள்ளி போட்டு என் கனவை கழிச்சிட்டீங்களா? யோ, முத்து கவுண்ட பொள்ளாச்சி மண்ணை மிதிக்கப்படாது, அவ்வளவுதானே. மிஸ்டர் ஷாருக் கான். சொல்லுங்க சல்மான் கான். தெய்வான மேடம் எங்க இருக்காங்க? இப்ப என்ன மேடம் ஜெயில இருப்பாங்க. நோ, யூ ஆர் ராங். இப்ப அவங்க தொழிலை மாத்திட்டு பழனியில செட்டில் ஆயிட்டாங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவங்க பெரிய தொழிலதிபரா இருந்தாங்க. அவ இங்கேயும் துண்டை விரிச்சு பிச்சை தான் எடுத்தா, அங்கேயும் போய் அதான் செய்வா. யோ, நான் இங்க செட்டில் ஆகணும்னு கவலைப்பட்டு இருக்கேன். அங்க தேவான செட்டில் ஆயிட்டா, வள்ளி செட்டில் ஆயிட்டா, முருகன் பிளான் போட்டு வைக்கிறான்னு கதை பேசுறீங்களா? ஆன்மீகா, நான் என்ன செய்ய போறேன்? தெய்வானையே என் செட்டப்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட போறேன். விட்டு அடுத்த நிமிஷமே சாவி குத்தா விடுப்புக்கு போயிடும். அதுக்கப்புறம் பொட்டு நகை இல்லாம, சல்லி காசு இல்லாம, லைக். செங்காலியப்பா, நீ சொன்னதெல்லாம் நடக்குமா? நடக்கும். ஐயா 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 ஐயா, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஐயா ஐயா ஐயா, நீங்க எங்க இருக்கிறீங்களா? பிஎஃப் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தூக்குல தொங்குற ஐயா. ஐயோ ஐயோ, என் தங்கமே செங்காலியப்பா, தூக்குல தொங்குற அளவுக்கு உனக்கு என்னப்பா ஆச்சு? உனக்கு எதுப்பா பிடிக்கல? நீங்க பொள்ளாச்சிக்கு பொண்ணு பார்க்க போறது பிடிக்கல. ஏன்? செங்காலியப்ப உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணை லைக் பண்றாங்க. அப்படியா? இப்ப அவ பழனியில் இருக்கிறா. பாசத்து மீறதா இல்ல காதல துறக்கிறதாங்கிற கன்ஃபியூஸ்ல கையில கை தடுத்துட்டா என் பிஎஃப். எனக்கு கொள்ளி வைக்க வேண்டிய நீ, உன் ஆசைக்கு நான் கொள்ளி வைப்பனா? என் கொலை விளக்குப்பா நீ. உனக்கு வாய்க்கிறவா இந்த குடும்பத்துக்கு குத்து விளக்காத்தான் இருப்பா. தாமதமே பண்ணாதீங்க, என் மருமகளை கூட்டு வாங்க. டே கணக்கு ரெடியா இருக்குங்கய்யா. இந்தயா செலவுக்கு வச்சுக்க. ஜோசியரே, என் புள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இவன ரொம்ப உசாரா இருக்கிற போல் இருக்கே. நீ நினைக்கிற மாதிரி சந்தையில அழுகின பழம் விக்கிறவங்க இப்போ நாங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசலாம்னு தான் நானும் செங்காலியப்பன் வந்தோம். செங்காலியப்பனா எங்க? அது அதான் அங்க நிக்குது. என்ன என்ன தகராறு? தேவான பாத விநாயகர் கோயில்ல பிச்சை எடுக்கிறவன் 18ஆம் படியில பிச்சை எடுக்கிறான். 12ஆம் படியில பிச்சை எடுக்க வேண்டியவன் இடும்பங்கோயில்ல பிச்சை எடுக்கிறான். இப்படி இடம் மாறி இடம் பிச்சை எடுத்தா நம்ம யூனியன் ரூல்ஸ் என்ன ஆகுது? நீ தானே யூனியன் செக்ரட்டரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். எனக்கு வருமானம் பத்தலங்க, வேற இடத்த மாத்தி கொடுங்க. வேற இடத்த மாத்தி கொடுனா நீ என்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறியா? உன்னை பீகாருக்கு மாத்தி விடுவா. பொண்ணு இருங்க, எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு வேண்டப்பட்டவங்க வந்திருக்காங்க, நீங்க போங்க போங்க. சரி சரி. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? பணக்கார பிச்சைக்காரங்களா? இந்த பார், யாரா இருந்தாலும் சரி நம்ம யூனியன்ல பணம் கட்டிட்டு அப்புறமா பிச்சை எடுக்க சொல்லி. என்ன என்ன செங்காலியப்பா, எதுக்கு என்ன தேடி வந்த? சொல்றேன். நீங்க சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு, என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்காக தானே வந்திருக்கோம். புரியலையே. தேவானே, கவுண்டர் நம்மளுக்கு பொண்ணு பாக்குறதுக்காக பொள்ளாச்சி சோம் கவுண்டர் பார்க்க போறாரு. பொள்ளாச்சி நம்ம போக முடியுமா? சந்தைப்பட்டை கிராஸ் பண்ண நம்ம பொழப்பு நாரிடும்ல.
அதனால செங்காளியப்பனை கட்டிக்கிற பொண்ணா நீ கவுண்டர் பங்களாவுக்கு வர்ற. அப்போ வந்த உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா செங்காளியப்பா? இந்த லோலாய்த்தனமா நம்ம கிட்ட வச்சுக்காத. அப்படி ஒரு நடப்பு இருந்தா சொல்லு, நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். எதுக்கு கோச்சிக்கிற செங்காளியப்பா? நான் அங்க வந்தா கவுண்டர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாட்டாரா? பண்ண மாட்டாரு. இந்நேரம் ஜோசிகாரன் சோழியை உருட்டி 6 மாசத்துக்கு கிரகாச்சாரம் சரியில்லை, கல்யாணத்தை தள்ளி வைங்கன்னு சொல்லிருப்பா, கவுண்டர் நம்பி இருப்பா. அப்போ நான் உன்னை கட்டிக்க போறவளா நடிக்க வந்தா எனக்கு என்ன வருமானம்? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் பேட்டா. கவுண்டர் கிட்ட 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்தாரு வச்சுக்கா, 50 ரூபாய் கமிஷன். திங்கிறதுக்கு சோறு, படுக்கிறதுக்கு பஞ்சு மெத்த, கட்டிக்கிறதுக்கு புடவை. நீ பங்களாவுக்கு வந்த உடனே கவுண்டரை கவுத்துற. கவுக்கறதா? அட அந்த அர்த்தத்துல நான் சொல்லல. நீ நடந்துக்கிற முறையை வச்சு கவுண்டர் சாவி கொத்து உங்ககிட்ட கொடுப்பா. சாவி கொத்து வந்த மராவது நிமிஷமே அங்க இருக்கிற மொத்த சில்லறையை அள்ளி உன் பக்கம் உனக்கு கொடுத்துற. நீ அந்த பக்கம் கேடு, நாங்க 2 பேரும் இந்த பக்கம் ஏறிடுறோம். என்ன சொல்ற? Tell me. என்ன யோசிக்கிற தெய்வானே? கெட்டப்ப சேஞ்ச் பண்ணு. காளியப்பனை கட்டிக்க போறவளா நடிக்கிறதுக்கு நான் ரெடி. வாவ். தாலே ஆலாத்தி பழத்தாலே ஆலாத்தி தேனாலே ஆலாத்தி லாலி சுபலாலி. தெய்வானே, வலது காலை எடுத்து வச்சு வாமா. என்ன பாக்குற? இல்ல, இந்த மாதிரி என் போட்டோ ஒண்ணு இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். பாரு, பேட்டா கமிஷன் அதோட நிப்பாட்டிக்க. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுற வேலையெல்லாம் வச்சுக்கார. வாமா, செண்பகவள்ளி மருமக வந்திருக்கிறா. தெய்வானே, என்னங்க? ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. ஐயோ ஐயோ செங்காளியப்பா, வீடு பத்தி எரியுது, வேட்டிங்க. யோ, வீடு பத்தி எரியுது, வேட்டி வாட்டினே. முதல்ல எந்திரிச்சு வாயா. அடரா சக்க நானா ரிச்சிகள் ஃபேமிலிகள் ஆட்டையா மணி அடிச்சு காமெடி எழுப்புறா பாரு. இது புரியாம நீ விவரமெல்லாம் பேசுறிய? அதானே, எலிக்கு சண்டு தெரியாதா, பாம்புக்கு பொந்து தெரியாதா, தெய்வானைக்கு கவுண்டரை கவுக்கு தெரியாதா? மாமா மாமா, சர்க்கரை இல்லாத காப்பி. பரவாயில்லம்மா, சுடு தண்ணி வச்சிருக்கேன், குளிச்சிட்டு வரீங்களா? செல்லமுத்தா, ரிச்சிகள் கவுண்டனை கவுக்கல, குப்பரக்கா தள்ளிட்டா. மாமா, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட வேண்டிய மாத்திரை. அட, இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கியா? வேலை ஜரூரா நடக்குதா? நின்னாலே தெரியாது, குனிஞ்சிட்டு இருக்கியா? மேல வா. யோ ஆன்மீகா, நாம நினைச்ச மாதிரி வேலை சூப்பரா நடக்குதியா? அப்ப ஜமீன் ட்ரெஸ்க்கு அளவு கொடுத்துடலாம்ல? கொடுத்தா லேட் ஆகி ரெடிமேடா எடுத்துக்க. ஐயா, நான் சோழிய போட்டு கிரகச்சாரங்கள் பார்க்கல, கிழக்க போங்கன்னு சொல்லல, மேற்க போங்கன்னு சொல்ல, நீங்க பாட்டுல போயிட்டு இருக்கீங்க. என் மருமக வந்த நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா தசையும் நல்ல தசை தான். முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா. ஐயா கும்புறனுங்க, பழனிக்கு பாதி யாத்திரை போய்க்கின்னு இருக்கிறவங்க, போற வழியில அப்படியே உங்களை பாக்கலான்னு வந்தவங்க. அப்படியா? என்னங்க மாமா தேடுறீங்க? இந்த சாவி எங்க வச்சேன்னு தெரியல, அதான். நீங்க சாப்பிடும்போது டேபிள் மேல வச்சுட்டு வந்துட்டீங்க. என்னங்க? இந்த சாவி யாருகிட்ட வந்து சேரணுமோ அவங்க கிட்ட தான் வந்து சேர்ந்துருக்குது. இனிமே இது உங்ககிட்ட தான் இருக்கணும். நேரா போய் பீரோவை திறந்து நீயே காசு எடுத்துட்டு வந்து கொடு. வச்சுங்க. வரணுங்க சாமி. சரி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாமா, மத்தியான சாப்பாட்டை தோட்டத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டுங்களா? உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நான் தோட்டம்னு போனா முன்ன பின்ன ஆகும். நீங்க வேலைக்கு கரெக்டா சாப்பிட்டு நல்லா இருங்க. வரேன். தெய்வானே, வா வா, எடுத்து என்கிட்ட கொடு. வாங்கப்பா, வாங்க வாங்க, போ போ போ. தெய்வானே, தெய்வானே, அழகா நடிச்ச, அற்புதமா பேசுன.
சொல்லி கொடுத்தது நாங்க ஆனா சொதப்பாம நடிச்சிட்டியே. ரிச்சுகள் விதைச்சிரு வீண் போல விளைச்சல காட்டுமா. என்ன விடுகதை போடுறீங்க? விடுகதை போடல, வந்த 3வது நாளே கொத்து சாவி இடுப்புக்கு வந்துருச்சு. இந்த காமெடிக்காரங்களுக்கு பணம் கொடுக்கறக்கா 10,000 ரூபாய் எடுத்தியே, எங்க பங்கு எவ்வளவு எடுத்த? நீங்க நினைக்கிற மாதிரி 10,000 ரூபாய்க்கு மேல சல்லி காசு கூட எடுக்கல. தெய்வானே, எங்களை ஏமாத்த நினைக்காத. நாங்க பொள்ளாச்சி சந்தையில தொழில் நடத்திட்டு இருந்தவங்க. ஏய், நான் பழனி மலையில தொழில் நடத்தினவ. அங்க என்ன பெரிய தொழில்? மொட்டை தான் அடிச்சிட்டு இருந்தாங்க, அதை அடிச்சியே நீயே? நிறைய நீங்க வேணாலும் தொழில் நடத்து, ஆனா எங்க கிட்ட நடத்தாத. நாங்க போட்ட எக்ரிமெண்ட் படி நடத்துக்க. பேட்டாவும் கமிஷன் தான் உனக்கு. பிச்சை எடுத்தானா பெருமாள், அதை போடுங்கச்சா அனுமார். தேவையில்லாம பூனைய மடியில கட்டு அலையிறோம். மடியில கட்டுறதுக்கு அரிசி இருக்கு, புளி இருக்கு, மிளகாய் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு பூனையா மடியில கட்டி வந்துரு. அந்த பூனை பிடிச்சி தலையில உட்கார வச்சா ஆளாவது கொஞ்சம் உயரமா தெரியும் இல்ல? நான்சென்ஸ். நாங்களே நொந்து 100 ஆகி போயிருக்கிறோம் பழமொழி காய்மொழின்னு. ஐ டோன்ட் லைக். காவடி தூக்குறதால டுபாக்கூர் பார்ட்டிங்க நம்மள மாதிரி கமிஷன் கோஸ்டிங்க எல்லாம் வேஷம் கட்டிட்டு தெய்வார கூட சேர்ந்து பழனி படிக்கட்டுல உட்காந்து பிச்சை எடுக்கிறதுங்க. ஒண்ணு தெளிவா புரிஞ்சு போச்சியா? நம்ம எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டு கவண்டம் காசை கரைக்கிறதுன்னு தெய்வார முடிவு பண்ணிட்டா. நாம எங்க முடிவு எடுக்க போறோம்? முடி பழனியிலையும் எடுக்கலாம், திருப்பதியில எடுக்கலாம். அது உன் சௌரியம். ஐயோ முடியல, முடிவு. கொத்து சாவி தெய்வான கைக்கு போயாச்சு. இனி நம்ம அவளை நெருங்கவே முடியாது. ஒரே வழி, நாளைக்கு எவன் எந்த வேஷத்துல வந்தாலும் அவனை ஒரே தூக்கு. அடிச்சாடா செகண்ட் கோல். செங்காலிப்பா, இன்னைக்கு பழனி பிச்சைக்கார பார்ட்டிய அமீனா வேஷத்துல வர சொல்லிருக்கா. அமீனாவை தூக்கு. பொறிச்சல பார்த்தா அவன் அந்த பச கவண்டம் கிட்ட போய் காசை வாங்கிட்டு வரட்டு, அதுக்கப்புறம் தூக்குவான். கோர்ட்ல இருந்து 3வது முறை நம்மளுக்கு சமன் அனுப்பிச்சிருக்காங்க. செலபுட்டா ஏதோ கோயில் திருவிழான்னு சொல்லி நோட்டீஸ காட்டி பணம் கேட்கிறான்னு நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஐயா, இந்த சமனுக்கு நீங்க பதில் தெரியலனா கேஸ் உங்க மச்சனும் பக்கம் சாதகமா அமைஞ்சிருங்க. யார் வீட்டு சொத்து யாருக்கு சாதகமாயிடும்? சவால் விடுறான் அவன். நானும் வக்கீல் வைக்கிறையா? அம்மாடி மாமா போய் பீரோ தந்து கொஞ்சம் காசு எடுத்துட்டு வா. சரிங்க. கவண்டம் என்னமோ சொல்றா, இப்ப அவன் பணம் எடுக்க போறான். செங்காலிப்பா, டென்ஷன் ஆகாத. ஸ்மால் அமௌண்ட் தான். இன்னைக்கு நம்ம அமீனாவை அடிக்கிற அடியில அவளு சேர்ந்து ஓட போறா பாரு. வாங்கிக்கப்பா. நம்ம ஜமீனுக்கு யார் வந்தாலும் இப்படி எல்லாம் கொடுக்கறது வழக்கம். வேணான்னு சொல்லாம வாங்கிக்க. ஐயோ அம்மா, எங்களுக்கு ஆப்பிடிக்கிறேன். ஐயோ அம்மா, ஐயோ ஏண்டா எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இந்த மாதிரி பாலையில இருந்து? அண்ணா, நான் பாலில இருந்து வரலீங்கண்ணா. பின்ன இளநில இருந்து வந்தியா? கோயம்புத்தூர் கோர்ட்ல இருந்து வந்து அமீனாங்கண்ணா. நான் போய் சொல்லு, ஐயோ, போய் சொல்லு, ஐயோ. போய் சொல்லு. விடாதீங்க, ஏண்டா, செங்காலிப்பா, சதீஷ் வந்துட்டா, பிச்சுக்கோ. அவங்க சதீஷ் இல்லப்பா, அவங்களும் பாலையில பிச்சை எடுக்கிறவங்க தான். போலீஸ் வேஷம் போட்டு பணம் கொடுக்கலான்னு வந்திருக்காங்க. அந்த ஒட்டு மீசை பிச்சை எரிஞ்சாதான் அவங்க வேஷ கலை. போ. என்ன பிரச்சனைங்க? என்ன பிரச்சனை? நீ தாண்டா பிரச்சனை. ஓ மீச தாண்டா பிரச்சனை. என்னடா பெரிய மீச? நீ என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைப்பாடா? ஏய் மீச, வந்துரு வந்துரு வந்துரு. செங்காலிப்பா, என்ன மீச வர மாட்டேங்குது? ஒரிஜினல் போலீஸா இருப்பானோ? சார், சாரி சார். மை நேம் இஸ் செல்லமுத்தா. கேர் ஆஃப் ஜமீன் சார். பாய். நிறுத்துங்கப்பா. எதுக்காக என் புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? ஐயா, நான் ஆனமலை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். என்ன பார்த்து பழனி மலையில பிச்சை எடுக்கிறவன்னு சொல்றாங்க. அண்ணா ஏதோ தெரியாம நடந்துச்சு, மன்னிச்சுங்க. மன்னிப்பே கிடையாது. நடரா ஸ்டேஷனுக்கு. நிறுத்துங்க. யார பார்த்து ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? அவர் யார் தெரியுமா? முத்து கவுண்டரோட ஒரே வாரிசு. சொத்துக்காக யாரோ சதி பண்றாங்கன்னு அமீனாவை போட்டு அடிச்சிட்டாரு. அதான் மன்னிப்பு கேட்டார்ல, பேசாம போக வேண்டியதானே? பாவம், ஸ்டேஷன் வாசல் எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. ஒண்ணும் தெரியாத அப்ராணி. சரி, நான் கோயம்புத்தூர் ஐஜி கிட்ட பேசிக்கிறேன், நீங்க போங்க. இதுக்கெல்லாம் எதுக்குங்க ஐஜி கிட்ட? நாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை நினைச்சுக்கிறோம். போங்கயா. வாங்கப்பா, விளையாட்டு பிள்ளைங்கப்பா. வேண்டாங்க மாமா, தப்பு செஞ்சவங்க தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். வீடு வரைக்கும் நடந்தே வரட்டும், அதுதான் உங்களுக்கு தண்டனை. ஐயோ பாவம் பிள்ளைங்கம்மா. சரி, நீ சொல்லிட்ட, வா. சரி வாங்க மாமா. செங்காலிப்பா, அவ போற தெனாவிட்ட பார்த்தா அவதான் ஜமீன், நம்ம வெறும் எடுபுடி. சந்தப்பேட்ட வாழ்க்கையை விட ரொம்ப கேவலமா போச்சு நம்ம வாழ்க்கை. செங்காலிப்பா, பழனி மலையில 4 அணாவுக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தவா நம்மள பார்த்து கொக்காணி காட்டுறாப்பா. கொத்துச்சாவி இடுப்புல சொருகிறது என்ன, கொண்டையில பூ வச்சு சொருகிறது என்ன, கொடைய பிடிச்சிட்டு சின்ன பொண்ணு அடிச்ச மாதிரி இங்கேயும் அங்கேயும் போறது என்ன, வாரது என்ன, வெந்நீர் அணிந்தது என்ன, வேலை பிடித்தது என்ன, கண்மூடி நின்றது என்ன, கமண்டரம் கொண்டது என்ன? என்னப்பா இது கேபி சுந்தராம மாதிரி என்னங்கிற? தண்ணி அடிச்சு 4 நாள் ஆச்சு, அதுக்கு வழியை சொல்லுப்பா. நான் சோழிய உருட்டி சொன்ன திசைக்கு போயிட்டு இருந்த கவுண்ட இன்னைக்கு என் சோழிக்கே வேலை இல்லைன்னுட்டான். அந்த தேவானைய பத்தி நாம என்ன சொன்னாலும் அவன் நம்ப தயாரா இல்ல. நடிக்க வந்தவன் மொத்தமா கவுண்டனை கவுத்து வீட்டை பிடிக்கலாம்னு நினைக்கிறான். பொழுது விடியறதுக்குள்ள அவ மூச்சு நின்னாகணும்.
கொலை இயற்கையான மரணம் தான் கவுண்டனை நான் எப்படி நம்ப வச்சிருவேன்? அப்புறம் ஆட்சி நம்ம கையில. அவ மூச்சு அடங்கின பிறகுதான் நான் இந்த வீட்டை விட்டே போவேன். நீங்க கவலை இல்லாம போய் படுங்க. நாங்க முடிச்சிடுறோம். பசங்க கெட்டிக்கார பசங்க, எப்படியும் சோழிய முடிச்சிருவாங்க. முருகா. ஏப்பா சிங்காளிப்பா, இந்த ஜோசியம் எதையோ அழிக்கணும்னு சொன்னானப்பா. அழைக்கணும் நான் சொன்னா, தெய்வானை அமுக்கணும்னு சொன்னா, எதை வச்சு அமுக்குறது? இத வச்சு அமுக்குவோம். செங்காளி செங்காளி இந்த பக்கம் இங்க 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 படுத்திருக்கா. அது அங்க படுத்த சந்தேகம் வருங்கிறதுக்கா இங்க படுத்திருக்கா போல இருக்கு. எங்க படுத்தானே அமுக்கல வச்சு ஒரே அமுக்கு. அம்மா எழுப்பி தலை எந்த பக்கம் இருக்குன்னு கேளு. அட தர்பூசணிக்கா மாதிரி இருக்கு இதான் தலை. ஐயோ செல்லமுத்தா, என்ன வயிறு வீங்க இருக்குது, தெய்வான கர்ப்பமா இருப்பா போல இருக்கா. அடகளி கவன கை வச்சிட்டடா. நாஸ்டிக் ஃபெல்லோ. நீ அமுக்கு. நல்ல காலம் நான் கத்துன கத்துல யாரும் முழிக்கல. யாராவது முழிச்சு பாத்துருந்தாங்கன்னா நம்ம கதை கந்தல். ஏயா உங்களுக்கு போதையில ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாதா? ரொம்ப வலிக்குதா ஜோசியரே? ரொம்ப சுகமா இருக்கு. நான் வேணா உனக்கு ஏதாச்சும் வலி நிவாரணி வாங்கி தரேன். ஒரு புண்ணாக்கும் வேணாம். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். சந்தையில தெரிஞ்சிட்டு இருந்த உன்ன சமஸ்தானத்து ராஜா ஆக்கணும் நினைச்ச பாரு. அதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். இப்போ ஒண்ணு கெட்டு போயில. எந்த விஷயத்துக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் ஒன்று இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஒண்ணும் வேண்டாம். நான் சம்பாரிச்ச காசு இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன். கோச்சுக்காதீங்க ஜோ. தெய்வானால நான் பட்ட அவமானம் கொஞ்சமா நஞ்சமா அவளை எப்படியாச்சும் கொலை பண்ணிடலாம் ஜோ. கரெக்ட். என் சோழிக்கு வேலை இல்லாம பண்ண அவளை அப்படியே கோழிய கொல்ற மாதிரி. குப்புற விழுந்து மூக்கு கீக்க உடைச்சுக்காத. கழுத்து நிறைய கொட்டையை தொங்க விட்டுருந்தா நீ கொலை பண்ணிடுவியா? கொலை பண்றதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் வேணும். அந்த மண்ணாங்கட்டி தான் உங்ககிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஆன்மீகா கோச்சுக்காத. ஆன்மீகா பெங்களூர்ல கில்லர் மஞ்சூர் ஒருத்தர் இருக்கா. கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம போலீஸுக்கு எந்த விதமான தடயமும் இல்லாம இயற்கையா ஒருத்தர் செத்து போனா எப்படி செத்து போவாங்க, அந்த மாதிரி இது வரைக்கும் 650 கொலை பண்ணிருக்கான். காளியப்பா கொஞ்சம் விவரமா சொல்லு. நாம யார கொலை பண்ண சொல்றோமோ அந்த வீட்டுக்கு அமாவாசைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கி இருந்து அந்த வீட்டோட நடவடிக்கைகளை எல்லாம் உன்னிப்பா கவனிச்சு கரெக்டா அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு அந்த கேரக்டரை போட்டு தள்ளிட்டு வெடிய காத்தால் எந்திரிச்சு போயிட்டே இருப்பானுங்கோ. ஆஹா ஆஹா, அந்த மகராசனை உடனே கூட்டிட்டு வாங்கப்பா. போங்கப்பா போங்கப்பா. போடலங்க போங்க போங்கன்னா வெறுங்கை ஆட்டிட்டு போயிட முடியுமா? ஒரு கொலைக்கு ₹1,00,000 அட்வான்ஸே 50,000 ரூபாய். என்ன முடிய புடுங்குற? குட்டி ஜமீன் ஆகிற ஆசை விட்டு போச்சா? இல்ல, என் வீட்டு அடமானம் வைக்கிறேன், பணத்தை உங்ககிட்ட குடுக்கறேன். யோ நில்லுங்கயா, டோக்கனை வாங்கிட்டு லைன்ல உட்காருங்கயா. நேத்து நைட்டு 11 மணிக்கு வந்தேன். இங்க பார், என் டோக்கன் நம்பர் 32. నేను హైదరాబాద్ లో వచ్చాను. నా దగ్గర టోకెన్ ఉంది. నువ్వు లైన్ లో రాయా. நிறுத்துங்க, கூச்சண்டி உட்காருங்க. பைட் வச்சு கூத்துக்கொள்றி. என்ன பிரச்சனை? அண்ணா ஏதோ டோக்கன் கேக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, எங்க பாத்த பாக்கணும்னா டோக்கன் வாங்கிட்டு போய் தான் பாக்கணும். எங்க இருந்து வர்றீங்க? தமிழ்நாட்டுல இருந்து வர்றேங்க. அது ஆளை பார்த்தாலே தெரியுது. தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? பொள்ளாச்சிக்கு பக்கத்துல வேட்டக்காரன் புதுங்க. வந்த நோக்கம் கில்லர் மஞ்சு பாக்கணுங்க. பின்ன நான் என்ன பெங்களூரை சுத்தி பார்க்க வந்தீங்கன்னா சொல்றேன். போன வாரம் வந்தவெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கான். விஷயத்தை சொல்லுங்க சார். கொலை விஷயம் தாங்கண்ணா. ஒரு கொலையா 2 கொலையா? ஒரு கொலை தாங்க. ஏன் கேக்குறீங்க? இல்லங்க, ஒரு கொலைனா 1 லட்சம், 2 கொலையா இருந்தா 10% ரிடக்ஷன் கொடுப்போம். செங்கலிப்பா ஜோசி நீ போட்டு தள்ளிடுவோமா? அவங்கிட்டே காசு வாங்கிட்டு அவனையே போட்டு தள்ளா பாவம்பா. அட ரிடக்ஷன் சொல்றான்ல, அதனால ஒரே கல்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி இருக்கட்டும். நீ போற போக்குல என்னையும் சேர்த்து போட்டு தள்ளி. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டாப்பா. ஒண்ணா ரெண்டாப்பா? இப்போதைக்கு ஒரு கொலை தானுங்க. ஓகே. அந்த நபரோட வயசு என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்ன, நிறம் என்ன? உங்களுக்கும் அந்த நபருக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அந்த நபரை கொலை பண்ண சொல்றீங்க? அந்த நபரோட பேக்ரவுண்ட் என்ன? எல்லாமே எழுதி கொண்டு வந்திருக்கணுங்க. இது பாருங்க. அவர் வில்லேஜுக்கு வருவாருன்றது டவுட் தான். இருந்தாலும் கன்சல்ட் பண்ணி பாக்குறேன். அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? அட்வான்ஸ் ரெடியா இருக்குதுங்கண்ணா. ஆனா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா. நாங்க ஊருக்கு திரும்பி போக முடியாதுண்ணா. அவன் இம்சை தாங்க முடியலண்ணா. அந்த புண்ணியமா கில்லரோட முகத்தை எப்படியாச்சும் நாங்க பாக்குறேங்கண்ணா. நானும் தமிழன் தான். இந்த கேஸ ஸ்பெஷல் கேஸா கவனிக்க சொல்றேன். வாங்க. வேட்டைக்காரம்புதூர் தம்பிகளா? ஐயா, நீங்க தெய்வானைங்கிற பொண்ணை பத்தி கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தேன். எனக்கே மனசுக்கு கஷ்டமா இருந்தது. இனிமே நீங்க கவலைப்பட வேணாம், அவளை நான் முடிச்சிடறேன். நம்ம சந்தோஷம்ங்க. ஏற்கனவே ஒத்துக்கிட்ட பல கொலைகளை ஒத்தி வச்சுட்டு வர்ற அமாவாசை அன்னைக்கு உங்களுக்கு டேட் ஒதுக்குறேன்.
அட்வான்ஸை கவுண்டர்ல கட்டி ரசீதை மறக்காம வாங்கிக்கங்க. அப்புறம் நான் ஃபிளைட்ல தான் வருவேன். நீங்க எப்படி? கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேங்க. கம்பெனி கடை அடையாளம் தெரியாம இப்படி பிக்கப் பண்ணுவேன். அண்ணா பொம்மை புலிய பாத்துடுங்க. நிஜமான புலி உங்க முகத்தை பார்த்தா தானே நாங்க உங்களை பிக்கப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். வழக்கமா நான் யாருக்கும் என் முகத்தை காட்டுறது இல்ல. நீங்க இப்ப பார்க்கலாம். ஐயா போல வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. வாங்க பெருசாக்கிடலாம். வாங்க 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 சாமி வாங்க. நல்லா குடுங்க குடுங்க இங்க. செங்காளியப்பா என்ன சாமி எல்லாம் கூட்டு வந்திருக்கிற? ஒண்ணுமில்லப்பா, கோர்ட்ல நம்ம கேஸ் நடக்குது இல்ல, அது ஜெயிக்கணும்னா அமாவாசை அன்னைக்கு ஒரு யாகம் பண்ணோம்னு நம்ம ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் இமயமலையில இருந்து சாமியார கூப்பிட்டு. அடாடாடா, ஒரு சாமியாரோட காலெல்லாம் இந்த வீட்டுல பண்ணணும்னா நாம எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். இனிமே நாங்க எல்லாத்துலயும் ஜெயிச்சிருவோம். சாமி, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இங்க இருக்குது. நீங்க இங்க இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன பாக்குற? சாமி யார் தெரியுமா? ஜெகத்குரு மஞ்சு பாபாஜி சுவாமிகள். ஆசீர்வாதம் வாங்கிக்க. எப்படி சாமியாருக்கு நிரூபிச்சிட்டாரு பாத்தியா? எப்படி? பொண்ணை பார்த்தோன்னு தொட்டீங்களே. பெங்களூರಲ್ಲಿ உளுந்து வட மாதிரி ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. யாருது? அச்சோ, நீங்க போட்டு தள்ள வேண்டிய ஆளே இவதான். இவளை கொள்ளுங்க, என்ன கூட்டு வந்தீங்க. சிரிக்கிறாருங்க. சிரிச்சீங்களா? என் அசிஸ்டன்ட் விட்டாலே முடிச்சிருவா. ஐயோ, இவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க, பயங்கரமான ஆளு. ரொம்ப பேசுறானே இந்த பையன். ஜமீன்ல என்ன பண்றான்? இல்ல, இவருதாங்க இந்த கதைக்கே மூலம். கதைக்கும் மூலமா? ஐயோ, கிளர் கிளர் கிளர். மைசூர் மகாராஜா அரண்மனை என்ன விலை இருக்கும்? இது மெர்காரல் டீ எஸ்டேட் என்ன விலை இருக்கு? இந்த சவுதான் விதா என்ன விலை இருக்கும்? அது கர்நாடகா சட்டசபை. அதையெல்லாம் எதுக்கு விலை கேக்குறீங்க? இல்லைங்க, இதெல்லாம் வாங்கணுங்கிறது எங்களுடைய கனவுங்க. ஆமா, நீங்க தான் காலடி எடுத்து வச்சிட்டீங்களா, இனிமே கனவெல்லாம் நிறைவேறிடும். அது இப்ப இருந்து பிளான் பண்ணாதான் காரியம் முடிஞ்சோட கரையை பண்ண முடியும். நானும் தெரிஞ்சவர் நீங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டோம். எனக்கு இப்ப வயிற்றுக்குள்ள வேற பிரச்சனை. அந்த இடம் எங்க இருக்கு? அதுவும் பின்னாடி தாங்க போகணும். அத பின்னாடி தான் போகணும். எனக்கு தெரியாதா? இந்த வீட்டுல அது எங்க இருக்கு? வா காட்டுறேன். நான் தான் காட்டுவேன். நிறுத்துங்க, நான் தான் பைனான்சியர், நான் தான் காட்டுவேன். பாருங்க, இப்படி சண்டை போட்டிருந்தீங்கன்னா இடத்தை காட்டி பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அசிங்கப்படுத்துக்கு முன்னாடி இடத்தை காட்டுங்க. ஐயோ கில்லர், இங்க போயிடாதீங்க, நேரா அங்க போங்க. பையெல்லாம் பத்திரமா எடுத்து வைங்க. சரிங்க. லைட்ல ஃப்ரீயா குடுக்குறான்னு கடை தின்னு. இல்ல, பாத்து போங்க. கில்லர்னா படுவா, கில்லர் தான் ஐயா. இத பாருங்க, நான் தான் 50,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன். அதனால அந்த கில்லர் மஞ்சுவுக்கு சட்ட சகலமும் நான் தான். என்ன ஓவர்டேக் பண்ண நினைச்சுங்க, சோழியை உருட்டி விடுவேன். என்னடா கைய நீட்டுற? கைய கட் பண்ணிடுவேன். ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு கக்கூஸ் கட்டு போய் நின்னு கதவை தட்டு. ஏண்டா எதுக்கு போட்டி போடுறது விவசாய வேண்டாம்? அந்த மாபெரும் மாவீரன் மஞ்சங்க கேவலம் கோழி குஞ்சங்க. கிளம்புதா. கில்லரா இருந்தா சரி, கிளிண்டரா இருந்தா சரி, பாத்ரூம் போறது அல்ப மேட்டரியா? அதுக்கு போய் தகராறு பண்ணலாமா? அத இந்த குளிப்பணியாரத்துக்கிட்ட சொல்லு. செங்காலிப்பா, கில்லருக்கு மூலமுடா. கில்லர் 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 கில்லர். என்னாச்சு கில்லர்? உனக்கு எதிரி போட்டுட்டானா? போலீஸா? ஐயோ, பேயா? பிசாசா? சரியா வரலையா? கிளம்புதா. போய் குத்திட்டு இருந்து எடுத்துட்டு வா. வச்சு ஒரே சொருகா சொருகிரு. நான் இருக்கும்போது குத்துட்டே கத்திட்டீங்க. இந்த கை எதுக்கு இருக்கு? அப்படியே அவனை வச்சு கசக்கிற மாட்டான். செங்காலிப்பா, எதுக்கு நீ ஒரு எட்டு போய் பாரு. எங்க? அங்க. அத நான் அதெல்லாம் போகக்கூடியவன் தான், அடிக்கக்கூடியவன் தான். போங்கற. தண்ணி. ஏய், காமுடி பிச்சு அடிச்சிரோ. இது வரைக்கும் மைசூர் கிட்ட நம்ம தான் தண்ணி கேட்டோம். இன்னைக்கு நம்ம கிட்ட மைசூர் தண்ணி கேக்குதுரோ. கில்லர், இது செத்து போன கரப்பாம்பூ. தூக்கி போடுப்பா. இனிமே இந்த வீட்டுல கரப்பாம்பூச்சி, கரையா, கட்டெரும்பு, சித்தெரும்பு, சுள்ளெரும்பு, சொல்ல, செலந்தி, பல்லி, பாப்பராடி எதுவுமே இருக்காது. பாத்ரூம் படு சுத்தமா இருக்கு. தைரியமா போயிட்டு வாங்க. இவனை பார்த்தா கொலை செய்யற மாதிரி தெரியல. ஏன் 50,000 ரூபாய் பணமும் எள்ளு. நீ கில்லர் சந்தேகப்படியா?
2 கொலைக்கு டிடெக்ஷன் சொன்னா உன்னையும் போட சொல்றேன். யோ ஆன்மீகம், எந்த ஒரு விஷயத்திலுமே நம்பிக்கை வேணுயா. இப்போ நீ இந்த கிராமம்ல இருக்கிற நம்பிக்கையில தானே சோலை உருட்டுற. உண்மையில நீ கிரகத்தை பாத்திருக்கியா? எந்த ஒரு வீரனுக்கும் ஒரு சின்ன விஷயத்துல பயம் இருக்குதான் செய்யும். ஹிட்லருக்கு பள்ளி பார்த்தா பயம். நீ கில்லரை சந்தேகப்படாத. 650 கொலை பண்ண கில்லரை கூட்டி வர்றதுக்கு நாங்க என்ன பாடுபட்டோம்னு எங்களுக்கு தாயா தெரியும். சும்மாரியா, செத்து போன கரப்பாம்பூச்சிக்கு இந்த பயம் பயப்படுறான். இவன் 650 கொலை 750 கொலை பண்ணிருப்பானா? யோ, உண்மையான கொலைகாரனுக்கு ஒரு அருகம்புல் போதியா? இவனுக்கு எதுக்கு இத்தனை பெட்டி? அதை செக் பண்ணி ஆகணும். எல்லா பேக்கையும் ஓபன் பண்ணுங்க. இரியா செங்காளிப்பா, பெரிய ஆராய்ச்சியாளர் போல் இருக்கு. பின்ன 650 கொலைங்கிற சாதாரணமான விஷயமா? நீ பெங்களூர்ல பாத்து இல்ல கியூ எப்படி நடிச்ச? பாக்கலாம் புக்க. கொலை செய்வது எப்படி, கொலை செய்து விட்டு புண்ணியம் தேடுவது எப்படி? புஸ்தகத்தை படிச்சுட்டு கொலை செய்யறவன் புஸ்தகம் படிச்சு சமையல் பண்ணாலே விளங்காது. இவன் கொலை செஞ்சு என்ன விளங்க போகுது? அந்த சுருக்கு சைடு இங்க கொண்டு வந்து வை. Don't touch. என்னது? கல்லு. ஸ்டோன் பா. ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு தெரியாதா? இவன் என்ன கள்ளத்துக்கு போட்டு கொலை செய்யறவனா? இந்த கல்லு நம்ம வேட்டக்கார முதல்ல கிடைக்காது. இந்த கல்ல பெங்களூர்ல இருந்து பிளைட்ல தூக்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு லக்கேஜ் சார்ஜ் 10,000 ரூபாய் நான் ஆளணும். நீங்க என்ன கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணி அமைச்சு என்ன அமுக்க பாக்குறீங்களா? சாபாஸ். கேஸ் சிலிண்டர், நீ என்ன சந்தேகப்படுறியா? என் சரித்திரத்திலே யாரும் என்ன சந்தேகப்பட்டது கிடையாது. உன்னால என் வரலாற்றிலே ஒரு பெரிய கரும்புலி விழுந்துருச்சு. விட விட விட. ஃபீல் பண்றாருல்ல. ஓசிகாரனுக்கு பொதுவாவே மன வளர்ச்சி குறைவா தான் இருக்கும். கல்ல திருப்பி போடு. என்ன கில்லர்? கல்ல திருப்பி போட்டாலும் கல்லு கல்லு தானே. அது கல்லுதான். ஆனா நீ பேசுறது ரொம்ப லொல்லு. திருப்பி போடியா. இப்ப அப்படி ஜிப்ப தர. ஐய அங்கப்பா. துப்பாக்கி, வெடிகுண்டு, டைம் பாம், ஒரு மாபெரும் கொலை சக்கரவர்த்திய அநியாயமா நான் சந்தேகப்பட்டுட்டேனே. கில்லர், என்ன மன்னிச்சிடுங்க கில்லர், என்ன மன்னிச்சிடுங்க கில்லர். எதுக்கு நீ 2 தடவை சொல்ற? கில்லர் செவடுனா. ஒரு மனுஷனை சரியா புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு சந்தேகப்பட வேண்டியது. அப்புறம் சரணாகதி எடுத்து கால் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது. காளிப்பா, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடு. ப்ராஜெக்ட்? எஸ். என்ன கில்லர், ஏதா டேம் கம் கட்ட போறீங்களா? நான் டேம் கட்ட போறேன்னா தெய்வானை ரவுண்டு கட்ட போறேங்கிறத போக போக தெரிஞ்சுக்குவீங்க. கில்லர், நீங்க ரவுண்டு கட்டுவீங்களா இல்ல முக்கோணம் கட்டுவீங்களா? முதல்ல அந்த தெய்வானை முடிச்சு கட்டுங்க கில்லர். என்ன செங்காளிப்பா, 650 கொலை பண்ண எனக்கு இவெல்லாம் ஒரு கொசு மாதிரி. அம்மாவாசிக்குள்ள முடிச்சிடற. அடுத்த பேமெண்ட் ரெடி பண்ணுங்க. நீங்க காலையில அவ கண்ணு முழிக்கிறதுல இருந்து ராத்திரி கண்ணு முடுற வரைக்கும் என்னென்ன செய்வாங்கிற டீட்டெயிலா சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். பென் பிளேஸ். அங்க இருக்கு. சொல்லு சொல்லு. சொல்றேன்டா. சொல்லுங்க. காலையில எழுந்திருச்சு குளிச்சு முழுகி கொண்டைக்கு பூ வச்சிட்டு கவுண்டர் ரூமுக்குள்ள போனான்னா கவுண்டரை கவனிப்பா பாருங்க. கவனிப்பு அப்படியே ஒரு கவனிப்பு. அதுக்கப்புறம் உச்சி பொழுது வந்துருதுங்களா? திம்பா பாருங்க, குறவழி வரைக்கும் ஒரு புடி பிடிப்பாளுங்க. சாப்பிட்டு 1 மணி நேரம் கூட ஆயிருக்காது. ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், சப்போட்டா ஜூஸ்னு 4 ஜூஸ் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிருவா. இதாங்க அவளோட டெய்லி டீடைல்ஸ். உங்க 3 பேர்த்துக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. சத்தம் போட்டு படி. இன்வெஸ்ட் பண்றவங்க கேட்கணும்ல. சரி சரி. படிக்க தெரியல கூட நான் படிக்கிறேன். ஆப்போ பாயா, முட்டைக்கறி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, மட்டன் கபாப், காடை பிரியாணி, கவுதாரி ஆவியல், வாத்து பொரியல், வான்கோழி முட்டை, வான்கோழி முட்டையில போட்ட ஃபுல் பாயில். அது என்னது? 5000 ரூபாய் பட்டு புடவை 1. இல்ல, நாங்க சொன்னது ஒண்ணு, நீங்க எழுதுனது வேறையா இருக்கே. நீங்க சொன்னது எல்லாம் இங்க ஏத்திட்டப்பா. அப்ப இது இங்க ஏத்துறதுக்கு சாப்பிட்டா தானே நல்லா தெம்பா கொலை செய்ய முடியும். 650 கொலை சாதாரண விஷயமா? அதுல கில்லர், இந்த 5000 ரூபாய் பட்டு புடவை அதுல என்ன இருக்குங்கிறது நான்சென்ஸ். எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு நான் பெங்களூர்லயே சொல்லிருக்கேன். நீ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து கேள்வி கேக்குறியா? இல்ல, பட்டு புடவை வாங்கி தர முடியுமா முடியாதா? இல்ல கில்லர், நான் எதுக்கு சொல்றேன், என் வீட்டு அடமானம் வச்சு 50,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துருக்கிறேன். 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுக்க மாட்டேனா? கில்லர், நான் வாங்கி கொடுக்குறேன். கில்லர், இந்தாங்க உங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்டே நீதானா? ஆமாங்க. பெரிய ஆளா வருவேன். இப்படி வர வேண்டியதெல்லாம் வந்துட்டாருங்க. இனி இப்படி போக வேண்டியதானுங்க பாக்கி. இந்தா அறிவும் போட்டு நீயே ஸ்டார்ட் பண்ணு. தெய்வான் வால்டர் நம்பர் 651. அது தெய்வானை. இந்தா. என்னது? இல்ல ஊருக்கெல்லாம் நீ புடவை வாங்கி தர, உனக்கு நான் வாங்கி தரேன். வாங்கிக்குமா. ஹாப்பி பர்த்டே. தீர்காய்ச்சாரு. வேட்டக்காரம்புதூர் தம்பிகளா? என்ன ஈர வாங்க தம்பிகளா?
நீ எதுக்கு அந்த பிள்ளை பட்டு படம் வாங்கி கொடுத்த? உனக்கு என்ன மனசுல பெரிய விவேக் ஓபராயின்னு நினைப்பா? நான் அவரோட வர சாமியார் மாதிரி. என்ன சாமியார் மாதிரி மாமியார் மாதிரி? அந்தமா வேலையை பார்த்தமான்னு இல்லாம நீ அந்த கோழி அமுக்க பாக்குறியா? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறனே தெரியலையே. என்னுடைய தொழில் அணுகுமுறையே அப்படித்தான். இப்பதானே ஆட்டுக்கு தண்ணி தெளிச்சிருக்கேன். கொலை பண்ண வந்தியா இல்ல ஆட்டை கழுவி விட வந்தியா? வேலமுத்தா, நீ அனாவசியமா கோச்சுக்கார. ஏதோ அடங்குமுறை அடக்குமுறைன்னு சொல்றாரு. என்னன்னு காப்பமா? மஞ்சண்ணா, இந்த ஆட்டுக்கும் பட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஹேல்ரி செங்காடி இல்லி நோடு. நீ அவனோட சேர்ந்து ரெண்டு பேரும் போட்டு தள்ள பாக்குறியா? அவன் தமிழ்லயே பேச சொல்லு. இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க மட்டன் சாப்பிடுவீங்களா? அது இல்லாம நாங்க சாப்பிடவே மாட்டோம். வாரத்துல 2 நாள் மனுஷன் சாப்பிடுறது ஆடு. அதை வெட்டுறதுனா கூட பொட்டு வைக்கிறோம், பூ வைக்கிறோம், ஜட பண்ணி விடுறோம், தலையில தண்ணி தெளிச்சு உன்னை வெட்டிக்கிட்டுமான்னு கேட்கிறோம். அது இன்னசென்டா தலையை ஆட்டினா தான் சாமியை கும்பிட்டு சடக் சடக். டேய், இவன் கொலைகாரன் இல்லப்பா, கசாப் கடைக்காரன். இல்ல நான் கன்ஃபார்மா கொலைகாரன் தான். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த ஆள் சைஸ்ல கொஞ்சம் ஒல்லியாகிறது ஆடு. அதை வெட்டுறதுக்கே எவ்வளவு சாஸ்திரம் பாக்குறோம், சம்பிரதாயம் பாக்குறோம். ஒரு மனுஷனை கொண்டா விளையாட்டா? எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதனால அமாவாசைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து யார கொலை பண்ண போறனோ அவங்களுக்கு சில நன்மைகளை பண்ணி புண்ணியத்தை தேடிக்குவேன். இந்த மாதிரி நான் புண்ணியத்தை தேடிக்கலைன்னா நான் பண்ற தொழிலுக்கே ஆபத்தா போயிடும். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நான் பண்ணதா நம்பத்தகுந்த வட்டாரங்களை சொல்லப்படுற 650 கொலைகளுக்கு நான் ஜன்னி வந்து எப்பவோ செத்திருப்பேன். தெய்வானைக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்து நான் புண்ணியத்தை தேடிட்டேன். அந்த அழகான பொண்ணை கொலை செய்ய சொல்லி என்ன தூண்டுறீங்களே, நீங்களும் புண்ணியத்தை தேடிக்குங்க பிரதர்ஸ். செல்லமுத்தனே, என்ன வேண்டுதல்? என்ன 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 இப்படி கேட்ட? இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் ஆச்சே. நீ தீர்க்காயுசா 100 வயசு இருக்கும்னு நான் 101 தேங்காய் உடைச்சிட்டேன். தேங்காய் காசு கொடுத்து வாங்குனீங்களா இல்ல? என்ன இல்ல நொல்ல, அது எப்படி வந்தா உனக்கு என்ன? உடைச்சனா இல்லையா? இந்த பார், இது நான் காசு கொடுத்து வாங்குனது. உன்னுடைய பிறந்த நாள் அன்பளிப்பா. இதை நான் உனக்கு கொடுக்க போறேன். கையை நீட்டு. ஆஹா, இந்த கைக்காக இந்த வளையலா, இந்த வளையலுக்காக இந்த கையா, எது எப்படியோ இந்த வச்சுக்க. எனக்கு புண்ணியமா போகட்டும். அப்பா அம்மாடி அம்மாடி தேவானே, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு அங்க பிரதட்சமெல்லாம் பண்ணிட்டேன். இந்தா உன்னோட பிறந்த நாள் பரிசு. வச்சுக்க வச்சுக்க. முருகா, மஞ்சண்ணா மஞ்சண்ணா, இல்லனா இல்லனா, கொலை சக்கரவர்த்தி கொலை சக்கரவர்த்தி. பிரதர்ஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட்டுக்கு பூ வச்சாச்சு, பொட்டு வச்சாச்சு, மாலையும் போட்டாச்சு, மஞ்சள் தடவியாச்சு, தலைக்கு தண்ணி தெளிச்சாச்சு, சிலுத்துக்கு ரெடியா இருக்கு. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை. நீங்க ப்ராஜெக்ட் நிறைவேற்றணும். புடிங்கறவால ஐய கொலை செய்ய போறதுன்னா நீங்க 3 பேரும் எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? அருவாளோட அலைஞ்சு அனாவசியமா அலைபிஸ் கிரியேட் பண்ணாதீங்க. அவ கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுங்க. அப்புறம் என்னோட பெங்களூர் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பேலன்ஸ் அமௌண்ட் எப்படி தர போறீங்க? நீங்க இப்படி கராரா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதா அடமானம் வச்சு விட்டு வித்துட்டான். பணம் ரெடியா இருக்கு. நீங்க கொலைக்குண்டான வேலைய பாருங்க ஐயா. எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்தா என்ன ஐயா? எங்களைப்பா, உங்க ஊர்ல சாவுக்கு சங்குத ஆள் இருக்கா? எது கேக்குறீங்க கில்லர்? என்னப்பா இது? ஒண்ணுக்கு அப்புறம் 2. இது யாராவது மாத்த முடியுமா? சான்ஸ் இல்ல. அதே மாதிரிதான் சாவுக்கு அப்புறம் சங்கு. இது யாருமே மாத்த முடியும்? இது பாரு, அமாவாசை முடிஞ்சு மறுநாள் காலையில 5 மணிக்கு சங்கு சத்தத்தையும் காதார கேட்காம நான் பிளைட்டே ஏற மாட்டேன். இது இன்னைக்கு நேரத்துல இல்ல, 2000 வருஷமா எங்க முன்னோர் காலத்துல இருந்து இந்த மெத்தடத்தை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இல்லன்னா வந்த காரியமே இன்னும் முடியல. அதுக்குள்ள சங்குங்கிறீங்க, சேகண்டிங்கிறீங்க, பந்தல்ங்கிறீங்க, பாடைங்கிறீங்க. இதெல்லாம் சரியா வருமா? செல்லபதே, என்ன சந்தேகப்படுறியா? இல்ல நோடு நோன்றா. அம்மாவாசை அன்னைக்கு இங்க ஒரு கொலை விழுந்தே தீரும். அங்கக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுங்க, என் அக்கௌண்ட்ல. சல்வீரா, சலிவீரா, சலிவீரா, ரெண்டு பண்ணுங்கடா ఇక్కడ కూర్చోండి. எங்கடா கூச்சறது? காபி தகர சோடா தகர போய் திரிகிறார் போற. காஃபி தாக்க வரல, சோடா தாக்க வரல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பண்ணுங்கடா, మీరు చెప్పింటే నేనే உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். பண்ணுங்கடா, அங்க பேச வேண்டிய விஷயம் இல்ல, இங்கதே பேசணும். ஏம் சாமி, நாளை காத்தால 2ஆம் கோழிக்கு ஒரு நேரத்துல வெளிய காத்தால 5 மணிக்கு நீ ஜமீன் வீட்டு வாசல் நின்று சங்கு ஊதுற. ஏன் சாமி, யாராவது சாக போறாங்களா? சாகுறாங்களோ சாகலையோ கேள்வி எல்லாம் நீ கேட்க கூடாது. நாளைக்கு விடிய காத்தால் நீ சங்கு ஊதுற ஊதுல ஊர் ஜனங்களே திரண்டு வந்து நிக்கணும். நாங்களே வந்து நிப்பாட்ட சொல்ல நிப்பாட்ட கூடாது. ஊதுற சவுண்ட் நரகத்தோட வாசல் வரைக்கும் கேட்கணும். தெய்வானையுடைய ஆவி அந்தரத்துல பறக்கணும். இந்த புடி 500 ரூபாய் அட்வான்ஸ். டேய் சலிவீரா, என்ன பணத்தை பார்த்து தேமா நிக்கிற? இதுக்கு முன்னால சங்கூதி பழக்கம் இருக்கா இல்லையா? பண்ணுங்கடா, ஏன் பண்ணுங்கடா, இட்லி பேர் பண்ணுங்கடா. చూసి நான் போய் சந்தேகம் உண்டு. நீ చెప్పేది விட சாமி, எங்கேயாவது போனா 50 100 தான் சங்கூதத்துக்கு முன்படு கொடுப்பாங்க சாமி. சாமி 500 ரூபாய் காட்டணும்னு எனக்கு கையும் போடல காலும் போடல, அப்படியே கிறுகிறுத்து போதுக்கு சாமி. சாமி நாமே சந்தேகம் உண்டு. 2 சாமி 2 ஆர்கெஸ்ட்ரா அடேங்கப்பா. செங்காளியப்பா, உலகத்திலேயே சங்கூதுறதுக்கு ஸ்கூல் வச்சு ட்ரைனிங் கொடுக்கறது இவனா தப்பா இருக்கும். பண்ணுங்கடா, இப்ப சொல்லுங்க. டேய்
ஐயோ எట్లా பண்ண சொல்லு டேய் ஒழுங்கா செய்ய பண்ற ஏய் எந்திர போய் பண்றா பண்ற போன மாதிரி பண்றா போன மாதிரி பண்ணு இப்படி சொல்லு சாமி ஒரு நிமிஷம் சொல்லு சாமி கொண்டாடுறா பூவாகத்தம்மா புத்தக மண்டை படுத்தம்மா பூவாகத்தம்மா புத்தக மண்டை படுத்தம்மா பூவாகத்தம்மா புத்தக மண்டை படுத்தம்மா என்னக்குல்ல காவி கருப்பாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க கஷ்டமெல்லாம் தீர போகுது. தெய்வானியுடைய பாடி அடக்கம் பண்ண தயாரா இருங்க. அமாவாசையும் இருட்டு, அண்ணன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் இருட்டு. தெய்வான போறா புறப்பட்டு இருட்டு இருட்டு புறப்பட்டு. அதுல என்ன டவுட்? வேர் இஸ் தி மேப்? என்ன மெக்கனாஸ் கோல்ட் சினிமாவுங்களா மேப் எல்லாம் கேக்குறீங்க? சரி விரிப்போம். கில்லர் இது 8 இங்கதான் கவண்ட தன்னோட பொண்டாட்டி போட்டோக்கு முன்னாடி நின்று செண்பகவல்லி அப்படின்னு பெனாத்துற இடம். இது 10க்கு 10. இந்த வீட்டு பழைய ஜாமான்கள் எல்லாம் கொட்டி வச்சிருக்கிற இடம். இது 10க்கு 12. இங்கதான் கவண்ட தன்னோட காலை பெப்பரப்பான பரப்பி வச்சு தூங்குற இடம். 3:30க்கு 3:30. ஏய் உன் உயரத்தை சொல்லாத, மேப்ல காட்டு. யோ அந்த சதிகாரி படுத்திருக்கிற இடத்தை காட்டுங்கயா. தேவையில்லாம எதையோ காட்டிட்டு இருக்கீங்க. கில்லர் இது 7:30க்கு 7:30. இந்த வீட்டு அக்கினி மூலை. எங்களை புடிச்சிருக்கிற 7:30 சனி தெய்வான அவ படுத்திருக்கிற இடம். ஐ வாண்ட் திஸ். நான் தனியா போறீங்களே, துணைக்கு நானும் வரட்டுமா? நான் பண்ண 650 கொலைக்கு நீ துணைக்கு வந்தியா? இல்லைங்க. அப்படியே அதிக பிரச்சனை பேசிட்டு இருக்க. கில்லர் தெய்வானை எப்படி கில்லர் கொலை பண்ண போறீங்க? நானும் வந்து பாக்குறேன் கில்லர். பார்த்து நீ பயந்துட்டீனா கொலையை பாக்குறதுக்குள்ள உனக்கு வயசு பத்தாது. கொலைங்கிறது ஒரு மர்ம குகை. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எனக்கும் தான். நீங்க கதவை சாத்திட்டு 3 பேரும் ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணுங்க. வெளியில வந்து அனாவசியமா எவிடன்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க. புரியுதா? கில்லர் டங் 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 பாபா ஐயோ டங் டங். இவன் என்ன வேப்பல் அடிக்கிறானா இல்ல கிரிக்கெட் விளையாடுறானா? ஏப்பா இது அடுத்த அமாவாசை வரைக்கும் தாங்காதப்பா. யாரோ சாமியார் வர சொல்றீங்க? ஜமீன் வீட்டுல சாமியார் சாகிறது நல்லது இல்லப்பா. கவுண்டர் வர இல்ல, கோர்ட்டுக்கு போயிருக்காரு, இன்னும் வரல. கவுண்டர் வர்றதுக்கு முன்னாடி ஜமீன் ஊட்ட விட்டு இந்த கர்மாந்தரத்தை எடுத்து போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. செங்காலியப்பா இந்த கில்லர் எதை பார்த்தா எதுக்கு இப்படி வெட்டி வெட்டி இழுக்கிறா? எழுப்பி கேளு. ஓட்டனரி ஏன் நீ எழுப்பி கேட்டா அவன் சொல்ல மாட்டான் எனக்கு. உஷு 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 கார்கில் வாருக்கு போற மாதிரி பெல்ட் எல்லாம் எடுத்து கட்டிட்டு போறோம்டா. புறப்படும் போது நம்ம தான் வழி அனுப்பணும். அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு நமக்கு என்ன தெரியும்? அட புறப்படும் போது கேட்டையா உனக்கு வரட்டுமானு. இதெல்லாம் எனக்கு சுச்சுப்பி உப்புன்னு ஊதி தள்ளிடுவானா. கொக்கர மக்கரையா படுத்து கிடக்குறான். ஏன் சொல்ல பார்த்தா ஒருவேளை நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணுவோமா மாட்டோமாங்கிற டவுட்ல வலி பந்த மாதிரி நடிக்கிறான். தக்காளி செஞ்சாலும் செய்வாயா? குளக்கட்ட வேண்டாம், வயித்தீரே முடியான்னு போயிட்டான். தட்டி எழுப்பி விலங்கு பண்ணாத. நீங்க ஒண்ணு கேட்க வேணாம், நானே கேட்டுக்கிறேன். ஆன்மீகம் வேற எடுத்து மடியில கேட்டாரு. அவரை இப்படி சொல்லிட்டேன். நான் சொல்றது கேளியா? கில்லர் கில்லர் யோ கில்லர் எதை பத்தியா பயந்து தொலைச்ச சொல்லுடா. நான் சொன்னதை கேட்டியா? அவனுக்கு எதையோ நினைச்சு வெட்டுதியா? முதல்ல கை கால் மட்டும் தான் வெட்டிக்கிட்டு இருந்தது. இப்ப நாக்கு சேர்த்து வெளியே தள்ளிடுச்சு. கூட்டிட்டு வந்த குற்றத்துக்காக எங்களை கொலகாரனாக்காதையா? அப்போ என் வீட்டு அடமானம் வச்சு நான் கொடுத்த படம் அவ்வளவுதானா? ஏழன் சாமி ஏழன் பண்ணேடா சத்து சாலேதா இப்பதானே வந்திருக்கிற சாமி. விடியறதுக்குள்ள சும்மா தம் கட்டி ஊதுறன்னு வச்சுக்கங்க. அப்படியே ஊரே முடிச்சுக்கு சாமி. சாமி 500 ரூபாய் பணம் తీసుకుని ஊத போத்தே தர்மம் காது சாமி.
எப்ப செல்லுவீரா, நீ கெட்டிக்காரதா தொழில்காரதா சாபத்திக்காரதா, ஆனா தயவு செய்து இப்ப ஊதாத. தேவைப்படும் போது நாங்களே சொல்லி அனுப்புறோம், அப்ப வந்து ஊது. பண்ணுங்கடா சாமி. அப்ப கொடுத்த பணம் திருப்பி கேப்பீங்க? பணத்தை நீ ஏன் வச்சுக்க. இந்தப்பா இன்னொரு 500 ரூபாய் கொடுப்பா. இந்த வாங்கி போடா. சாமி பண்ணுகாடு, உங்க நல்ல பணத்துக்கு ஒரு வாட்டி ஊதி போட்டு போறேன் சாமி. படுவா குறவழிய கடிச்சு போடுவேன். அங்க போய் உன் பையனை படுக்க வச்சு ஊதுறா. போடா போடா போடா. சாமி நீ போடா. என்னடா வெங்காயத்துல பாசு? செத்து போன கரப்பா பூச்சி பார்த்து பயப்படுறா? அவன் ஒரு பாசா சொட்ட. டேய் நீ எங்கடா வந்த? எதுக்குடா வந்த? அங்க ஏகப்பட்ட பேர் டோக்கன் வாங்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவசரத்துக்கு கால் டாக்ஸி கிடைக்காம ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தேன். எங்க பாஸ் அங்க வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த பாஸ் இங்க இருந்தா தாண்டா எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. செகாரிப்பா செல்லமுத்தா, ஒரே வார்த்தை கேட்டுக்கிறையா. இவன் எதை பார்த்து பயந்தான்னு வீட்டு அடமானம் வச்சு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கையா. சரி ஆதங்கத்தை தீர்த்துக்க. கேட்டுக்கடா. கில்லர் யோ கில்லர், எதை பார்த்துடா பயந்த? ஏத்ரா வண்டியில போச்சு. யார பணத்தை பிழைத்து ஏன் இப்படி தண்டு கொண்டு இங்கிட்டு ஒரு ஆண்டு யாராய்? எல்லாம் உங்களாலதான். கவுத்துட்டீங்களா படுவாவீங்களா? கொலக்கட்ட யார்கிட்ட கோவிச்சுட்டு வந்து இப்படி நிக்கிற? நான் உனக்கு ஜமீன் ட்ரெஸ் போட்டு அழகு பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். உங்களை நம்புனா ஜமீன் ட்ரெஸ் போட முடியாதுப்பா. கோவணம் கட்டிட்டு தான் நிக்கிறேன். இதுக்கு முன்னால நீ ஷூட் கோட்டோட அலைஞ்சியா? என்ன பண்ண சொல்ற ஜோசியர? தெய்வானோட டார்ச்சர் தாங்க முடியல. நீ வேற ஒண்ணு பண்ணு, வாரிசுலாத வேற ஏதாச்சும் ஒரு கவுண்டர் இருந்தா புடி, அவனுக்கு வேணா நான் கொல்லி வைக்கிறேன். ஏற்கனவே நான் பிடிச்ச கவுண்டர் விட்டாச்சு. இதுல வேற நான் ஒரு புது கவுண்டர் தேடி கண்டுபிடிக்கணுமா? வேணா ஒண்ணு செய்யுங்க, எனக்கு கொல்லி போடுங்க. அது நடக்கத்தான் போகுது. நீ என்ன ஜம்ப் பண்ணாலும் இந்த ஹைட்டுக்கு வரவே முடியாது. எதுக்கா ஜோசியர டென்ஷன் ஆகுறீங்க? பெங்களூருன்னு ஒரு ஊரு. செங்காலியப்பா ஆள விடு. ஒரு கில்லருக்கு என் வீட்டு அடமானம் வச்சு 50,000 ரூபாய் கொடுத்தது போதும். இனி அடமானம் வைக்க என்கிட்ட வீடு இல்ல. பெரிய தாஜ்மஹால் வித்து கொடுத்துறான். உன் வீடு பண்ணி குடிச்ச. இனிமே வீட்டை பத்தி பேசாதடா. நான் ஒரு சாதாரண ஜோசியம் தான். நீ சாதாரண ஜோசியம் தான்டா. நீ என்ன மங்களாபுரத்துல பெரிய மடம் வச்சிருந்தியாடா? இல்ல, அன்னைக்கு இதே இடத்துல பேராசப்பட்டு உங்ககிட்ட கமிஷன் பேசி கவுண்டர் கிட்ட கொண்டு விட்டேன். இன்னைக்கு இதே இடத்துல சொல்றேன், நீங்க கலந்துக்குங்க. என்ன லூசு மாதிரி பேசுற? வக்கீல பாக்குறதுக்காக கோர்ட்டுக்கு போன கவண்ட வந்து நான் எங்க இருக்காட்ட நீ என்ன ஆன்சர் சொல்ற? அன்னைக்கு சோழிய உருட்டி 2 பேரும் சேர்த்து வைக்கல, அதே மாதிரி சோழிய உருட்டி பிரிச்சு வச்சே. என்ன பிரிச்சிருவேன் உரிச்சிருவேங்கிற? ஒன்ன நம்பி பொள்ளாச்சி சந்தையில நாங்க பண்ண மார்க்கெட்டிங் பிசினஸ் கேன்சல் பண்ணிட்டோம். போர்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல. பெரிய பெரிய விஐபி எல்லாம் கோச்சிட்டு போயிட்டாங்க. எங்க பொழப்புக்கு வழி சொல்றேன். நான் தான் முடிச்ச பையன். குண்டா சட்டி ரோல பாத்தியாப்பா? பொழப்புக்கு வழி கேட்டா கோமணத்தை வந்து மூஞ்சில எரிஞ்சிட்டு போறேன். நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். செங்காலிப்பா ஏன் இப்படி? உனக்கு என்னாச்சு? நீ முதல் மந்திரி ஆகணுங்கிற ஆசை நிறைவேறாம போச்சா? இல்ல இடத்தேர்தல் நின்று தோத்து போயிட்டியா? தோத்து போன கருமாந்திரம் முடிச்ச பயல்களே, கூச்ச நாச்சம் இல்லாம 3 வேளை மூக்க பிடிக்க தின்னுட்டு வெள்ளையும் சொல்லையுமா ஊருக்குள்ள அலையிறானுங்க. நம்ம ஏன் சாகணும்? வாட் இஸ் திஸ்? நம்ம வாழணும். எதுக்கே இப்ப மணிரத்ன படத்துல வர வசனம் மாதிரி ஒவ்வொரு 3 வாட்டி சொல்லி காட்டுற? நான் அப்படித்தான் பேசுவேன். இருக்கவே இருக்கு நம்ம 2 பேரும் பொள்ளாச்சி சந்தையில செஞ்ச டகால்ட்டி வேலை. அதை ஜமீன்ல காட்டுவோம். கமா கிளம்புதா கிடைச்ச அமிக்கிட்டு தெய்வான ஓடுறா போல. பாத்துட்டு நிக்கிறீ போய். ஐயா கவுண்டருக்கு நந்தி வந்து பொள்ளாச்சி செய்யறாங்க ஐயா. தெய்வான மறுபடியும் சொன்னாங்க. செங்காலியப்பா ஜோசியங்கிட்ட பொழைக்கிறதுக்கு வழிகட்டும் இல்ல. இதுதான் சரியான வழி. கவுண்ட மண்டைய போடுறது உறுதி. சொந்தக்காரன் வந்து சொத்தை சுட்டுறதுக்குள்ள நம்ம 2 பேரும் சூட்டிட்டு போயிருவோம். கமான். இத்தனை வேலைக்காரங்க இருக்காங்களே, எப்படி ஐடியா? ஐயோ அம்மா. டேய் ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஓடியாங்கடா. டேய் கொஞ்சமாவது விசுவாசம் இருக்குதா? மனசாட்சி இருக்குதா? கவுண்டன் ஜோத திங்கிறீங்களே, நன்றி இருக்காடா? அவன் ஆஸ்பத்திரியில இப்போ பிறகு படுத்திருக்கா. நீங்க எல்லாம் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? டேய் எல்லாரும் ஒட்டு மொத்தமா ஒரு லாரியை புடிச்சிட்டு ஓடுங்கடா. இங்க காக்கா குருவி கூட இந்த பங்களாவில் வேண்டாம். ஓடுங்கடா. செங்காலிப்பா வெள்ளி பாத்திரத்தை வேண்டிய அளவுக்கு எடுத்து போட்டாச்சு. நகை இருக்கு, பணம் இருக்கு, அதை எடுத்து போடியா. போடு பாரு. பணத்தை இந்த பையில போடு. போடு. பேப்பர்ல எடுக்க படிக்கிற, காலையில தினத்தந்தி படிக்கிறியா? அது பத்தாதா? யாரு விட்டு சொந்த யாரையோ கொள்ளடிக்கிறது? இறங்க கீழே படிச்சு பாரு. எல்லா ப்ராப்பர்ட்டி இவன் பேருக்கு எழுதி வச்சிருக்கான். இவன் என்ன கலட்டி விட்டுருவானே.
என்ன எழுப்ப வேண்டி இருக்குது? கவுண்ட் என்ன பண்ணிருக்கா? பூரா சொத்தை என் பேர்ல எழுதி வச்சிருக்கா. இனிமே இந்த ஜமீனுக்கு நான் தாமா ராஜா. நீதாமா ராஜா. தெரியுதுல? ஊருக்கே நீதான் ராஜா. அப்புறம் சிரிக்கிற? எல்லா சொத்தையும் உன் பேருக்கு தான் எழுதியிருக்கான். எழுதிருக்கான்ல? ஏதாவது ஜோக் இருந்தா சொல்லிட்டு சிரிப்பா. நானும் சிரிக்கிறேன். பெரிய ஜோக்குமா? என்ன ஜோக்கு? எல்லா சொத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சுட்டு கவுண்ட கையெழுத்து போடல. அட ஏன் முக்கற? கவுண்ட மண்டை போடுறதுக்குள்ள போய் கையெழுத்து வாங்கிடுவான். உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? கவுண்ட பொள்ளா சீட்டில் படுத்துட்டு இருக்கா. நான் பொள்ளா சீட்டில் என்ட்ரா முடியுமாயா? ஏன் முடியாது? சந்தையில பொறுக்கிட்டு இருந்தப்போ சதீஷ் ஒரு இன்ஸ்பெக்டர் அவன காது மேல அப்புறம் காது வழியா ரத்தம் வந்து இல்ல, அவன் எப்ப நம்மளை பொள்ளா சீட்டில பார்த்தாலே முதுகல் டின்ன கட்டிடுவான். அவன் கிடக்குறான் மாட்டுச்சாணி. எம்ஜிஆர் நம்பியார பாக்க எப்படி போனாரு? மாறு வேஷத்துல. சூப்பர்மா. தீஷ் சதீஷ் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். ஏய் 402 அந்த போட்டோ கொண்டா மேன். ஐயா அவனுங்க அடிச்ச அடியில காது ஜவ்வு கிழிஞ்சு அது இப்பதான் சரியா இருக்கு. வேற ஏதாவது ஈஸியான கேஸ் பிடிக்கலாங்களா? அதெல்லாம் உமார பிள்ளக்கா பசங்க கிட்ட சொல்லு மேன். காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கிற அந்த 2 பொறுக்கி பசங்களை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் மேன். கொண்டா சதீஷ் ஒத்து மேன். தெலமுதா என்னோட மாறு வேஷம் எப்படி? நான் யாரு அடையாளம் தெரியுதா? எங்க இப்படி திரும்ப? செங்காலிப்பா நீ யாருன்னே தெரியலப்பா. என்ன பாரு. இல்ல இல்ல என்ன? நீ என்னோட செல்லமுத்தன் இல்ல, நீ வேற யாரோ. சக்சஸ். யோ ஏன் இங்க வந்து நிப்பாட்டிட்ட? டயர் பஞ்சர் ஆயி போச்சுங்க, என்ன பண்றதுங்க? அட கருமாந்திரம் முடிச்சு அளவே என்ன செல்லமுத்தா இது? சந்தை வாசல் கொண்டு வந்து வண்டி பஞ்சர் ஆக்கிட்டா. அட நீ எப்ப கவலைப்படுற? டாக்ஸி வாடகை மிச்சமாச்சல்ல. சந்தைக்குள்ள குறுக்கு பூந்து போனா ஹாஸ்பிடல் வந்துற போகுது. டாக்ஸி டிரைவர் ஏனுங்க? நீங்க பஞ்சர் போட்டு வைங்க, நாங்க டீ சாப்பிட்டு வந்துறோம். சரிங்கண்ணா. அள்ளிக்க அள்ளிக்க கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா. அள்ளிக்க அள்ளிக்க கிலோ 10 ரூபா, கிலோ 10 ரூபா. அள்ளிக்க 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 அள்ளிக்க. கபடரியா சிங்கிள் குறுமலல் ஒரு மாறு வேஷம் போட்டு வந்திருக்கோம். நீ சவுண்ட் நம்மள காட்டி கொடுத்துற போல இருக்க. இல்லப்பா நான் வளர்ந்த சந்தை அந்த மண்ணை மிதிச்சு உடனே எனக்கு தாங்க முடியல. அள்ளிக்க அள்ளிக்க. மண் வாசம் தூக்குறாங்க. ஓடிப்பா. சரி வர்றேன். செல்லமுத்தா குறுமலல் வாழைத்தாரில் தட்டி விட்டாப்பா. மாறு வேஷத்தை கலச்சிட்டாப்பா. ஆமாப்பா பண்ணாட பரதேசி பையன். ஏய் இலக்கட்டு எங்களை யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சா என்ன பண்றது? அட செல்லமுத்தா ஏப்பா இத்தனை மாசமா எங்க போவ? அட இங்க 2 பேருக்கு துபாயில வேலை கிடைச்சிருச்சு. அப்ப இங்க இருக்க மாட்டீங்களா? அதான் நீ இருக்கியா, அப்புறம் நாங்க எதுக்கு? ஆனா அழுவ போடா. செங்காலிப்பா 3 மாசமா எங்க போயிருந்தீங்க? அந்த இலக்கார கிட்ட சொல்லி வச்சிரா. அது இல்லப்பா, அந்த 3 சூடி இன்ஸ்பெக்டர் உங்க 2 பேருக்கு போட்டோவை தேடி இருக்கறேனப்பா. யார் அந்த தோல்ல சைக்கிள் ஓடுவானா அவனா? அவன நாங்க பாத்துக்கறோம். ஐயா 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 தலைய அடிக்கிட்டு ஒரு மாடு போச்சு பாத்தீங்களா? 3 மாசமா தர்றயா. ஏ கோமாவே கண்ணுலயே மாட்ட மாட்டீங்க. அது அந்த மேரி மாதா கோயில் கிட்ட மேஞ்சிட்டு இருக்குது. போடா கோமாவா? போடா. ஏய் கிளுங்க செல்லமுத்தா அவனே தான். எஸ் சதீஷ். ஐ இந்த ஃப்ராடுங்க 2 பேரும் எங்கயாவது பாத்துக்கீங்களா? எனக்கு இவனுங்களோட காது 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 வேணும். குற்றவாளிகளை விட குற்றவாளியை மறைச்சு வைக்கிறானே அவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி. கம் ஆன் டெல் மீ டெல் மீ டெல் மீ மேன் டெல் மீ டெல் மீ மேன். சொல்றோம். ஐயா சதீஷ் 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 என்ன கவுண்டம் போயிட்டானா? செங்கல் என்ன என்ன? ஐயோ அப்பா அப்பா வீதியில நீ நடந்தா வீரபாண்டி கட்ட பொம்மை. ஆமா வீட்டுக்குள்ள நீ நடந்தா வெறும் வேட்டி கட்டின பொம்மை. ஆமா கஞ்சி போட்ட சட்டையத்தான் கசக்காம போடுவையே. ஆமா வண்டி மைய வடிச்சு எடுத்து ஓ நரச்ச தலையில தடவிக்குவீங்க. ஐயோ நர்சம்மா நர்சம்மா எங்க அப்பா போயிட்டாருமா. என்ன தனியா தள்ளி விட்டு எங்க அப்பா போயிட்டாரு. போய் அந்த பக்கம் விளையாடுறியா? இட்டுச்சுன்னா உனக்கு மட்டும் தான் சோகம் இருப்பான். 2 பேரும் வந்து எனக்கு இருக்காதா? ஐயோ நரசக்கா 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 எங்க அப்பா போயிட்டாரக்கா. நிறுத்துங்க. ஏன் இப்படி அலம்பல் பண்றீங்க? யார் செத்து போயிட்டாங்க? எங்க அப்பா வேட்டக்கார புதூர் முத்து கவுண்டருக்கு. அவர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. வார்டுல போய் பாருங்க. ஏய் சங்கடிப்பா பத்திரத்தோட கையெழுத்து வாங்கிக்கலாம். அட என்னாச்சு? பத்திரத்தை வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன். வீட்டுல வச்சு நீங்க என்ன வெங்காயம் போடுங்க வந்தியா? அவன் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துருப்பா. அதுக்குள்ள முத்து கவுண்ட செத்து போயிடுவான். கவுண்டர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம்னா எப்படி சீரியஸா பெட்ல படுத்துக்குள்ள டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கோ. இந்த ஹாஸ்பிடல் ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கோ. ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ட்ரீட்மெண்ட் சரியில்லைங்கோ. எங்க அப்பா கொண்டு போட்டுவாங்க. வீட்டுக்கு தூக்குங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இந்த நிலைமையில எப்படி கொண்டு போக முடியும்? எனக்கு நேரம் புரியாம நீ பேசாத. நாங்க கொண்டு போய் ஆகணும்.
கொண்டு போக விட கொண்டு மாட்டேன். போக விட மாட்டேன்னு சொல்றது நீ யாரு? இது எங்க அப்பன். செண்பவள்ளி கொண்டு போவேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இது எங்க மாமா. என்ன கூட கூட பேசிட்டு இருக்கா? அவள ரெண்டு அப்பா அப்பா. ஆமாங்க. அவன் என்ன பேசுறான்னு கேளு. கூட பேசிட்டு இருக்கற. நீ என்ன யாரு குறுக்கு பேசுற? பேசுறாங்க? ஓய் ஆ, அப்படி வா. இருக்கிறது அடிக்கிற தெரியுமா பல்லுகளை உனக்கு? கழட்டி அப்படி நிறுத்து. ஓடி வா. என்ன நினைச்சீங்க? நீ அவன் கூட பேசு. என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. நீ அவன் கூட பேசுடா. நீ அவன் கூட சொல்ல முத்தாது. அந்த முத்து கவுண்ட கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்குள்ள நீ இந்த காட்டு கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போட்ட. அட நீ தலையால தண்ணி குடிச்சாலும் சரி அந்த பித்து கவன கையெழுத்து போட மாட்டான். நீ அவளை கல்யாணம் பண்ணி தான் தீரணும். ஆஃப்டர் ஆல் ஒரு பிக் பாக்கெட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? ப்ளீஸ் டர்ன்மா லுக்குமா. அவ பிட் பாக்கெட், நீ என்ன பிர்லா பேர்னா? யோ காலையில 3 இட்லிக்கு ஒரு மசாலா வடைக்கு அவ சேலையில இருந்து உள்பாவாட வரைக்கும் துவைச்சு போட்டிய மறந்துட்டியா? யோ இதுக்கு தான் சொல்றது செங்காடி, நடந்து வந்த பாதையா பின்னால பாரு. எதுக்கு? அதான் சொல்றாங்களே, முன்னாடி போற பாதையை பார்த்தா தான் உருப்பட முடியும். செங்காடிப்பா நான் சொல்றத கேளு. கேக்குறேன். உன்னை யாரு தெய்வான கல்யாணம் பண்ணி சொல்றது? கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பா. கொடுக்குறேன். நீ தெய்வான கழுத்துல 3 முடிச்ச போட்ட உடனே அந்த கைகால் விளங்காத விளக்கண்ண கவண்ட சொத்த பூரா உன் பேருக்கு எழுதி வச்சிருவான். அவங்கிட்ட என் பொண்டாட்டி கூட்டிட்டு அனிமன் போறேன்னு கொடைக்கானல் போ. உனக்காக அங்க சூசைட் பாரு ரெடியா இருக்கும். அந்த தெரியுது பழனி எட்டி பாருடின்னு சொல்லு. அவ எட்டி பாப்பா, பின்னால ஓடி வந்து பொச்சு மேல போதக்கிட்டே ஒரு மிதி மிதி பாடி திண்டுக்கல்ல உருண்டு போய் கிடக்கும். கழுதியா குதிரையை கடிச்சு திங்கிட்டு நீ எவ்வளவு ஜாலியா இரு. அப்ப இந்த மாய்க்கராம்பட்டி மல்லிகா, மரப்பேட்டை ஜோதி, எரிசனப்பட்டி சரசெல்லாம் எவ்வளவு கரெக்டா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. அந்த கருமாந்திரம் புடிச்சு விளையாட விட்டு தொலை மாட்டியா? வச்சு தொலை. ஆனா அந்த பித்து புடிச்ச முத்து கவண்டம் கிட்ட கையெடுத்த கரெக்டா வாங்கு. ஜோசியர் இது நடக்காது, நடக்கவும் கூடாது, நடக்கவும் விட மாட்டேன். என்ன ஒரு சாமர்த்தியம்! சந்தையில பொறுக்கி தின்னுட்டு இருந்த நீங்க ஜமீன் சொத்தானே பாக்குறீங்களா? டேய் நாங்களாவது சந்தையில பொறுக்கி தாண்டா தின்னுட்டு இருந்தோம், நீ ஜமீன்ல நக்கி குடிச்சுட்டு இருந்த. ஏண்டா கத்துற? டேய் ஏண்டா கத்துற? அதான் கமிஷன் தரேன்னு சொல்றோம்ல, கமிட் ஓட வேண்டியதானே? யாருக்கு யார் நான் உனக்கு தரேன்டா. நீ என்ன பில் கேட்டு பேரனா கமிஷன் வாங்குறது இல்ல? 50 ரூபாய்க்கு வண்டி பின்னால் நொங்கு நொங்கு ஓடி வரல. பாருங்க, நான் ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்னா கூட்டணி வச்சுக்குவேன். ஆனா அந்த கூட்டணியில் இருக்கிறவன் என்ன குழி தோண்டி புதைக்க நினைச்சான்னா அவன் அந்த குழியில தள்ளி விதிச்சிருவேன். பாலிடிக்ஸ் பேசுறியா? டேய் பாலிடிக்ஸ் பேசுறா. ஆமா, இப்ப நான் நேரா கவுண்ட கிட்ட போறேன். உங்க 2 பேருக்கு வைக்கிறேன். கண்டிப்பா கேட்ச் தான் பண்ணு. அவசரப்பட்டு அவனை கொன்னுடாத. நீதான் பெரிய ரவுடி நினைச்ச. ஒரு 6.2 மேல ஒரு 3.2 உட்கார்ந்து இருக்குதே. செல்லமுத்தா வாசனை பேசுற நேரம் இந்த காப்பாத்து புடிக்கிறேன். வாடா டேய், வாடா. வாடா உள்ள பூந்துக்குடா. டேய் சொல்ல குடுடா டேய். புடிப்பா. நல்லா கட்டி, நல்லா கட்டியா, நல்லா கட்டி எஸ்கா பாருப்பா. செல்லமுத்தா நல்லா கட்டிட்டீல, நல்லா கட்டிட்டீல, நல்லா கட்டிட்டீல. என் வீரத்தை காட்ட நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் ப்ளீஸ் வெயிட்டா. பெரிய வீரையா தூக்கியா. நிலகாலம் பிறக்குது, நிலகாலம் பிறக்குது. கண்டிப்பா ஜோசிகாரன் ரெடி. சாமி பேசணும் கொடுத்துருவீங்கல்ல? கரெக்டா பேசினா கொடுப்பீங்க. இடையில விட்டா எடுத்து கொடுப்பீங்களா? அட இடையில நீ என்ன விடுறேன்னு தெரிஞ்சா தானே எடுத்து கொடுக்க முடியும். ஆரம்பிக்கிறதும் பிரச்சனை. ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுங்க, முடிக்காம விட மாட்டேன். ஸ்டார்ட். 1 1 2 இதான் ஆரம்பிக்கிறதா? இது அங்க வந்து சொல்லுவா. அப்பா அப்பா நம்ம ஜோசி ரங்கி வெளியூர் போயிருக்காராமா, அதனாலதான் இவரை கூட்டிக்கிட்டு வந்தேன். நாள் குறிக்கிறதுக்கு எந்த ஜோசியரா இருந்தா என்னப்பா பார்க்க சொல்லு. ஸ்டார்ட். 1 1 2 அடடா 2 2 4. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, ஜனவரி. டேய் வருஷத்துக்கு 12 மாசம் தான். உனக்கு என்ன எக்ஸ்ட்ரா ஒரு மாசம் வருது? சொல்லி கொடுத்து ஒழுங்கா சொல்றேன்னா கமிஷன் தர மாட்டேன். சாமி நாளைக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குது, முகூர்த்தம் இருக்குது. என்ன குடுகுடுப்புக்காரங்கிறத காட்டி. இந்த முகூர்த்தத்தை விட்டா இந்த ஜென்மத்துல செங்காலியப்பனு கல்யாணம் நடக்காது. சீக்கிரம் வெட்டி போடுற பொன்னிச்சாமி, நிறைய வேலை இருக்குது. இப்படி ஒரு கல்யாணத்தை நான் உலகத்திலே பார்த்தது இல்ல. டேய் பழனிச்சாமி, மறந்தே போச்சுடா. பெட்ரோல் லைட் பத்தாது, நம்ம குமார் கடையில போய் 3 பெட்ரோல் லைட் கொண்டு வர சொல்லு. இங்க கொண்டு வர சொல்றது? அட பைத்தியக்காரா, ஜமீன் பங்களா கொண்டுட்டு வர சொல்லு. சரி. டேய் பொன்னிச்சாமி, அடுத்த மரத்துக்கு வா. வெடியால 6 மணிக்கு கல்யாணம் புரியுங்க. பந்தல் போற வேலையெல்லாம் முடிச்சு போங்களா? என்ன பண்றது, வெடியறதுக்குள்ள பந்தல் போட்டுதானே ஆகணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே கவுண்டர் உயிரில கையெழுத்து போட போறாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி செங்காலிப்ப நமக்கு முதலாளியா போறான். 30 வருஷமா கூழ கும்பிட்டு போட்டு நாம போறங்க இன்னைக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம தலையெழுத்து அப்படி இருக்குது, என்ன பண்றதுங்க? ஏப்பா எப்ப கொண்டு வர சொன்னா எப்ப கொண்டு வர லைட்டா கொண்டு போகல. ஐயா அம்மா உயிரை விட்ட இடம் இதாங்க, நீங்களும் உயிரை விட்டுறாதீங்க ஐயா. ஐயோ
ரவுண்ட்ல கொடை சாஞ்சி கிடக்குறா. நீங்க வண்டிய கொடை சாயாம தள்ளிட்டு போங்க போங்க. கிளம்புடா. கவுண்டரோட இடத்தை மாத்தி வைக்கலாம். குயிக். கிளம்புடா. என்னது வெச்சது ஒரு இடம் இருக்கிறது வேற இடமா இருந்த தெய்வானையோட வேலையா இருக்குமோ? இல்ல வைத்தியர் சொன்ன மாதிரி ஆவி அலபாயுதோ. ஏதோ ஒரு திருப்பு. செங்கடிப்பா கண்ணெல்லாம் எரியுது. மணி என்னன்னு பாரு. 4:30 மணி ஆச்சுப்பா. போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்து இடத்த மாத்தி வச்சவன முடிஞ்சு போயிடும். அந்த கருமத்தை கீழே போட்டு. சரி நட நட. என்ன பெட்ரோல் லைட் காரற? லைட் அவுஞ்சு அவுஞ்சு எரியுது. வந்து என்னன்னு பாரு. மனவரி பூ கட்டற வேலையெல்லாம் இருக்குல்ல. வந்து சீக்கிரம் சரி பண்ணி கொடு. டேய் 2 ஜமீன் மரமாட்ட நிக்கிறான். குறுக்கங்கடா போற. ஓடாத பக்கம். எங்க தள்ளிட்டு போறீங்க? ஆஹா, இந்த ட்ரெஸ்ஸ போட்டு இந்த ஜமீனுக்கே ஜமீன்தார் ஆகலான்னு ஆசைப்பட்டேன். நடக்கல. போட்டாவது பாப்போம். ஏப்பா செங்காலிப்பா. எஸ். மணி 5 புது மாப்பிள்ளை இங்க நின்னுட்டு இருக்க. போய் குளிச்சு ரெடியாப்பா. செல்லமுதா கூட்டு போப்பா. அங்க எங்க போறீங்க? அட 10 நிமிஷம் ஆச்சுல. கவுண்டர் இடம் மாத்தி உட்கார வைக்குமே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் குளிச்சு ரெடியாவு. வாத்தியார் எழுப்பி விடுங்க போ. இங்கேயே விட்டு போட்டு போயிட்டாங்களா? அடடே. டேய் என்னடா விடுஞ்சிரு போல இருக்கு. கவுண்டரை தூக்கிட்டு போறனா வெள்ளிங்கிற என்ன நம்மள கண்டந்தனமா வெட்டி போட்டு வரல. தூக்கிட்டு போகாட்டி தானே வெட்டி போடுவாரு. தூக்கிட்டு போறோம். என்னமோ தலைய நீவி நீ விட்டு போனா என்ன ஆச்சு? எல்லாம் உங்க ஆளுங்க பண்ண குழப்பம் தான். இவர் ஏங்க ஜமீன் ட்ரெஸ் போட்டாரு? ஏயா நீ அடிக்கிறதுக்கு நான் வாட்டமா இருக்கங்கிறதுக்காக பலர் நடிக்கிறதா? இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நீ எனக்கு வேணும் செங்காளியப்பா. பாவம் அந்த பொண்ணு. நீ செஞ்சதுக்கெல்லாம் தடையா இருந்தா ஏன் நீ என்ன விட்டு போயிடக்கூடாது? அவ மனசை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான். ஐயா அதுக்கு நான் தகுதியானவனே இல்லைங்க. தகுதியா? எது தகுதி? வீடு காரு பங்களா தோட்டம் துறவு இதெல்லாம தகுதி இல்லப்பா. மகன் மருமக மச்சான் மாமன் பங்கு பங்காளி மக்கா இதெல்லாம் தான்ப்பா தகுதி. இந்த தகுதிக்காகத்தான்ப்பா நானும் செண்பகவள்ளி ஏங்கணும். இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு உங்க 2 பேர் கல்யாணத்தையும் பார்க்கணும். அதுக்கு தான் ஆசைப்படுறேன். செங்காடிப்பா எங்கேயோ போயிட்டான். வசந்துட்டான். செங்காடிப்பா உனக்கு தெய்வானை பிடிச்சிருக்கு? ஒட்டாயா மாலைய తీసుకో తీసుకో వేయండి. కట్రా తాళియ. நீ இன்னும் போகலையா? பாத்துக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. எனக்கு பெங்களூர் போற ரூட் மறந்து போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா? தாலிய கட்டட்டும், நான் அப்புறம் சொல்றேன். எனக்கு சார் என்ன சார் பாச போய் அவன் வேற சொல்லி அடிக்கிறீங்க? அந்த பரதேசிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் என்ன பாஸ்? இனிமேல் நான் தான் பாஸ். பாஸ் செங்காடிப்பா தாலிய கட்டு. அள்ளிக்கோ 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 கிலோ 10 ரூபா. கிலோ 10 அள்ளிக்கோ அள்ளிக்கோ கிலோ 10 ரூபா. கிலோ 10 ரூபா.